உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, ஆனி மாத ராசி பலன்கள். இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம். முக்கியமான 3 நிகழ்வுகள் இந்த ஆனி மாதத்தில் நடக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நீண்ட நாட்களுக்கு பிறகு சூரியனும் சுக்கிரனும் மிதுன ராசியிலே சனிக்கு 5ஆம் பாவத்திலே சஞ்சாரம் செய்கிறார்கள். சூரியனும் சுக்கிரனும் எப்பவுமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு கிரகங்கள் தான், நம்ம எல்லாருக்கும் தெரியும். மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு மோட்ச ராசி வீடு, அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் சனி பகவானுக்கு திரிகோணத்திலே சூரியன் சுக்கிரன் அமைகிறார்கள். திரிகோணத்தில் அமையும் பொழுது நிச்சயமாக அந்த மாதத்தில் பல மாற்றங்கள் ஏற்படும். பல வகையான மாற்றங்கள் அந்த ராசி அன்பர்களுக்கு பல வகையான மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சிறிய உத்தியோகம் செய்யக்கூடியவங்க, அந்த மாதிரியான கொஞ்சம் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதோடு மட்டுமல்ல, அந்த ராசிக்கு சனியும் சூரியனும் திரிகோண தொடர்பு வருகின்ற பொழுது அரசாங்கம் சார்ந்த அரசு அதிகாரிகள், அந்த அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது அந்த அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள்லாம் கூட கொஞ்சம் ரெட்டிஃபை ஆகிறதுக்கு, சார்ட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய அரசு அதிகாரிகளுக்கு பதவியில் முன்னேற்றங்கள், பதவி உயர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய காத்திருக்கு. குறிப்பாக அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள், அரசாங்கம் சார்ந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட இந்த ஆனி மாதம் உயர்வான மாதமாக அமைகிறது. எப்பொழுதும் போல காலபுருஷனுக்கு 2வது வீட்டில் குரு பகவான். இது எல்லாவற்றுக்கும் மேலாக சனி செவ்வாய் சேர்க்கையும் இந்த மாதம் நடைபெறுகிறது. மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் சந்தித்து கொள்கிறார்கள். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன், நீச்ச வீட்டை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய். அந்த உச்ச நீச்ச வீடுகளை தரக்கூடிய 2 கிரகங்களும் இந்த ஆனி மாதம் சனியோடு சம்பந்தம் செய்து கொள்கின்றன. அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களை, இந்த ஆனி மாதம் முழுவதும் சனி பகவானுடைய அல்லது அந்த சனி கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமானதாக இருக்கும். ரொம்ப அதிகமான சனியுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமானதாக இருக்கும். எந்தெந்த வகையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்திங்கனாக்கா, உடன் பிறந்தவர்கள், கூட பிறந்தவங்க, அந்த மாதிரியான ஃபேமிலி சப்ஜெக்டில். அதே போல் நிலம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க, ப்ரமோட்டராக இருப்பாங்க, லேண்ட் ப்ரமோட்டராக இருப்பாங்க. அதே போல் பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், கான்ட்ராக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள். அதே போல் கனிம வளங்கள் சார்ந்த குவாரிகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, மண், மினரல்ஸு. ஸோ அந்த கனிம வளங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட், லாரிகள், இரும்பு இல்லையா சனி, அதான் லாரி டிரான்ஸ்போர்ட்டு, அந்த மாதிரியான ஒரு ஜேசிபி இயந்திரங்கள், அந்த மாதிரி இயந்திரங்கள், தொழிற்சாலைகள், இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள். அதே போல் போலீஸ், காவல்துறை அதிகாரிகள், சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் காவல்துறை அதிகாரிகள். செவ்வாய் போலீஸுங்க, சனி உத்தியோக அதிபதிங்க. அப்போது காவல்துறை அதிகாரிகள், இராணுவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். இன்னும் சொல்லப்போனால் அதே போல் அரசியல் நண்பர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். அதே போல் சனி சூரியன் சேர்க்கைன்னு சொல்லும்போது அரசியல் நண்பர்கள், அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள். அப்போது அதே போல் டாக்டர்ஸ், சனி செவ்வாய் ஆராய்ச்சி, அதாவது லேப்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, அந்த லேபுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள். இப்போ நம்ம நிறைய சொல்லலாம், அந்த பயோசிஸ்டம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க. லேபுக்கு தேவையான அந்த டியூப், ரத்தம்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அது ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய, அதெல்லாம் க்யூப்ஸ், அதெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க. லேப் ரிலேட்டடாக கெமிக்கல்ஸு, அதே சமயத்தில் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க. இதெல்லாம் இந்த சனி செவ்வாய் சூரியனுடைய ஆதிக்கம் இந்த ஆனி மாதத்தில் நிறைந்திருக்கிறது. அப்போது சனி செவ்வாய் சூரியன் சேர்க்கையினால் இந்த ஆனி மாதம் உங்கள் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் நடக்கப் போகுது, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிடங்கள் இந்த மாதம் இந்த பிளானட் எது வலுவாக இருக்குது,
எதை சார்ந்த தொழில்கள் எல்லாம் வலுப்பெறும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். ஸோ ஃபுல் டீட்டெயிலாக உள்ளே பார்க்கலாம் பாருங்கள். மேஷராசி அன்பர்களே, இப்போ மேஷராசியை பொறுத்தவரையில் ராசிநாதன் ராசியிலேயே வீற்றிருக்கிறார். ரொம்ப அற்புதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது. குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள், நம்ம நிறைய காவல்துறை அதிகாரிகள் பார்க்குறோம். நிறைய இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ்னால இந்த காவல்துறையிலே கூட அவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் அவங்க ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்க, நிம்மதியாக இருக்காங்கன்னு. பட் அவங்களுக்கும் ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, அவங்களுக்கும் பேர்டன் இருக்குது. அட் த சேம் டைம் அவங்களுக்கும் சில கவலைகள் இருக்க தான் செய்கிறது. அவங்களுக்கும் கிரகம் வேலை செய்ய அவங்க ஜாதகமும் ஆக்டிவேட் ஆக தான் செய்கிறது. ஸோ அவங்க ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம், அவங்களுடைய பிள்ளைகள் பற்றிய கவலைகளாக இருக்கலாம் போலீஸ்காரங்களை பொறுத்தவரையிலும். ஏன்னா சனி சம்மந்தப்படுறாருல. அல்லது காவல்துறை அதிகாரிகள்னால் ஒரு உயர்ந்த அதிகாரியாக இருப்பார், கீழே வேலை செய்கிறவங்க கொஞ்சம் ட்ரபுள் கொடுக்கக்கூடியவங்க, சூழ்ச்சி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அல்லது டிபார்ட்மெண்ட் வைஸ் ஏதேனும் ஒரு நடவடிக்கைகள் இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். இந்த மாதிரிலாம் ஒரு ஆண் காவலர் பெண் காவலர் அதில் வரக்கூடிய ட்ரபுள்ஸாக இருக்கலாம். அப்போது காவல்துறை அதிகாரிகளாக இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்டங்கள், அது மன கஷ்டமாக இருக்கலாம், அல்லது ஜாதக கஷ்டமாக இருக்கலாம், பண கஷ்டமாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், மேல் அதிகாரிகளுடைய பிரச்சனையாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் மெயினாக ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்த்து காத்திருப்பீர்களே ஆனால் இந்த சனி பகவான் பார்த்து உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார். காவல்துறை அதிகாரிகள் மட்டும் இல்லைங்க, அதோடு சேர்ந்து பொதுவாகவே அரசு அதிகாரிகளுக்கு இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் ஒரு ப்ரமோஷன்ஸ், நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் விவசாயிகள், செவ்வாய் நிலம்னு நம்ம வச்சுப்போமே, சனி பகவானை விவசாயமாக எடுத்துப்போம். அப்போ விவசாயிகள் நிச்சயமாக இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமையும். விளைச்சல் நல்லபடியில் இருக்கும். உங்களுடைய உற்பத்தி பொருள் நல்ல விலைக்கு விலை போகும். ஸோ லாபங்கள் கிடைக்கும். அப்போ விவசாயிகளுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சியான மாதமாக அமைகிறது. அதே போல் சின்ன சின்ன உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவர்கள், சுய தொழில் செய்யக்கூடிய ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு இன்சூரன்ஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு எலக்ட்ரிக்கல் பிளம்பர்ஸ், ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடியவங்க, சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, சிறு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். அவங்க எல்லாருக்குமே கூட இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த ஆனி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. அதே போல் குறிப்பாக குடும்ப பெண்களை பொறுத்தவரையில் மேஷ ராசி அன்பர்களை இந்த மாதம் அற்புதமான மாதம். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குறைந்து நல்ல முறையில் அந்யோன்ய பாவங்கள் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே பிரிவுகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷராசி அன்பர்களே. ஒன்று கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த உறவுகள் ஒன்று சேரலாம். அதே போல் மேஷராசி என்பவர்களே, உங்களுடைய பிள்ளைகள் பசங்க சொல்கிற பேச்சே கேட்கல, வீட்டுக்கு அடங்க மாட்டேங்குது, ஒரு வீண்படி அவமானங்களை கொண்டு வராங்க, சேர்க்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, படிப்பு வரல, வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷராசி என்பவர்கள். அதெல்லாம் சிறு சிறு பரிகாரங்கள் போதுமானது. ஜாதக ரீதியாக சிறு சிறு பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் அந்த பசங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களும் நல்ல முறையில் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரெசிடென்சி வச்சு நடத்தக்கூடியவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்தக்கூடியவங்க, அப்போ ஹோட்டல் பிஸ்னஸ்லாம் இந்த ஆனி மாதத்தில் ஹோட்டல் பிஸ்னஸ் நல்ல முறையில் சிறப்பான முறையில் இருக்கும். நிறைய ஹோட்டல் பிஸ்னஸை பொறுத்தவரைக்கும் நிறைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்கும். அதே போல் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஏன்னா அந்த சனி செவ்வாய் சனி சந்திரன் சேரும்போது நெருப்பு, அதே போல் துணிமணிகள், இன்னும் சொல்லப்போனால் அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, கார்மெண்ட்ஸு, லெதரு, இதெல்லாமே அங்கே இந்த காரகத்துவத்தில் சேரும். அப்போ அந்த போல் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே. கடன் சுமைகள் குறையும். இந்த கடன் வருவதற்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புதனும் சனியும் தான். ஸோ அந்த புதனும் சனியும் உங்களுக்கு ஒரு நல்ல முறையில் இருக்கிறாங்க. நீங்கள் மேஷ ராசி ஆனாலும் மேஷ லக்னம் ஆனாலும் 3, 6 புதன் இப்போ இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் நல்ல இடத்துல கேந்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு.
ஸோ நிச்சயமாக உங்களுக்கு நல்ல கடன் சுமைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து சேரும். அதே போல் திருமண யோகங்கள் கைகூடும். மேஷராசி அன்பர்களே, திருமண யோகம் கைகூடும். நீண்ட நாட்களாக நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு, தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள்னு. ஏன்னா இன்னும் கூட நம்ம நிறைய பார்க்குறோம். நம்ம இப்போ கூட வந்துட்டு போனாங்க ஒரு முதலியாரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 35 வயசு 38 வயசு பெண்கள்லாம் இன்னும் திருமணமே ஆகாமல் இருக்காங்க. 38 வயசில் அந்த பெண்ணுக்கு இன்னும் திருமணமே நடக்கலை. அப்போ அந்த மாதிரி ரொம்ப வயோதிக பருவமாகுது, அல்லது ரொம்ப வயசாகிடுச்சு, இன்னும் திருமணம் நடக்கவே இல்லையா? கவலை வேண்டாம் மேஷராசி என்பவர்களே. இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சின்ன சின்ன பரிகாரங்கள், சின்ன சின்ன பிராயச்சித்தங்களை உங்கள் ஜாதகம் பார்த்தா அது என்னன்றது தெரிஞ்சிடும். ஸோ திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் வீடு கட்டுறது, மனை வாங்குவது, வீடு வாங்குறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அல்லது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது, 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம் இது போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது, வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான மங்கள விசேஷங்கள் எல்லாம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுகிறது. மங்கள நிகழ்ச்சிகள் அதிகமாக அட்டன் பண்ணுவீங்க, மங்கள விசேஷங்கள் அதிகமாக அட்டன் பண்ணுவீங்க. அதே போல் பழைய வண்டிகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள்கிட்ட ஏதேனும் ஒரு வண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பழைய வண்டி, செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பழைய வீடோ பழைய நிலமோ பழைய வண்டியோ வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பிளட் டெஸ்ட் எடுக்கிறது, ஸ்கேன் பண்ணுறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன ஒரு செலவீனங்கள், மருத்துவ செலவீனங்கள் இருக்கும். அதே போல் மனசில் மெயினாக ஒரு விதமான பயம் இருக்கும். அந்த பயம் விலகுவதற்கு முருகப்பெருமான் வழிபாடு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசியை பொறுத்தவரையில் இந்த ஆணி மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதம். ஆமாம் சாமி, நீங்கள் ஒரு மாதமும் இப்படி தான் சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு உண்மையிலே அப்படி இருக்கான்னு கேட்டாக்க இல்லையே அப்படின்னு அழுத்து கொள்ளாதீர்கள் ரிஷபராசி நேயர்களே. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ரிஷபராசினியில் எல்லா இடத்துலையும் நான் சொல்வது உண்டு, சுய ஜாதகம் உங்களுடைய சுய கர்மா தான் வேலை செய்யும். நாம் சொல்லக்கூடிய நான் இல்லைங்க, எல்லா சொல்லக்கூடியதுமேவோ பொதுவான ராசி பலன்கள், 12 ராசிக்கான பொதுவான ராசி பலன்கள். அது நமக்கு சேருமா, அது நமக்கு நடக்குமா அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகம்தான் முடிவு செய்யும். இப்போ ஒரு மெடிக்கல் ஷாப்பில் எல்லா மாத்திரையும் வச்சுக்கிறாங்க, 12 ராசிக்கு மாத்திரை இருக்குது, அது பூரா உங்கள் குணமாயிடுவான்னு அப்படி கிடையாது. உங்களுக்கான மாத்திரை எது, அதை வழிகாட்டக்கூடியவர் டாக்டர். அதை போல தான் இது ஒரு சயின்ஸ். அப்போ ரிஷபராசி நேயர்களே, ஓரளவுக்கு இந்த ஆணி மாதம் நிம்மதியை தரக்கூடியதாக அமைகிறது. போன மாதம் கூட ஒரு ரிஷபராசி அன்பர் வீட்டில் கரூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சுதர்சன ஹோமம், போன சித்திரை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு அவங்க ஒரு பரிகாரம் எடுத்து கரூரில் ஒரு சுதர்சன ஹோமம் போய் செஞ்சுட்டு வந்தோம். அப்போது இது போல் உங்கள் சுய ஜாதகம்தான் உங்களுக்கான வழிகாட்டுதலாக அமையும். அதை வைத்து பார்க்கின்ற பொழுது ரிஷப ராசி நேயர்களே, இந்த மாதம் ஆணி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. அந்த அதிர்ஷ்டம் எதை சார்ந்து இருக்கும்? உத்தியோகம் சார்ந்ததாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது வேலை போயிருக்கலாம், எனக்கு வேலை அல்லது வேலை போயிடுமோங்கிற அந்த மாதிரி லாஸ்ட்டு உயிர் ஊசலாடுற மாதிரி எனக்கு நின்றுக்கிட்டு இருக்கலாம், வயோதிக பருவம் மாதிரி. அப்போ உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குமே, ஆனால் எனக்கு வேலை போயிடுமோன்னு பயமாக இருக்குது சாமி, அல்லது எனக்கு வேலை போயிடுதுங்க சாமி, எனக்கு புதுசாக வேலை கிடைக்குமா, எனக்கு 42 வயசாகுது, 52 வயசாகுது, ஸோ நான் இந்த கண்ட்ரியில் இருக்கிறேன், ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் ரிஷபராசி என்பர்களே, உங்களுக்கு வேலை கிடைக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் ரிஷபராசி அன்பர்களே, வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் கூட நிறைய ரிஷபராசி அன்பர்கள் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அங்கேவே இருப்பாங்க. விசா ரெனிவல் ஆகுமான்னு உட்காந்துருப்பாங்க, இல்லை ஜாப் ரெனிவல் ஆனால் தான் விசா ரெனிவல் ஆகும், இல்லை அது சம்மந்தப்பட்ட என்கொயரி, இல்லை அது சம்மந்தப்பட்ட சம்திங் ஏதாவது வம்பு வழக்கு, அதில் வேறு ஏதாவது என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் ரிஷபராசி என்பர்களே, நன்மை நடக்கும், அப்ரூவல்லாம் கிடைக்கும்.
அதே போல் மாணவ செல்வங்கள் உயர்கல்வி படிப்பதற்காக வெளியூர் அல்லது வெளி மாநிலங்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. குறிப்பாக குருவுக்கு கேந்திரத்தில் 2 பக்கமும் கேந்திரங்களில் இருக்கக்கூடிய சனி பகவான் 4-10 அமைந்திருக்கிறார். அப்போ ரிஷப ராசினியர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், சின்ன ஒரு சிறிய ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடியவங்களாக இருக்கலாம். அன்றைக்கெலாம் கன்னியாகுமரியிலேருந்து ஒரு ஃபோன் பண்ணார், எங்களை பற்றிலாம் நீங்கள் சொல்லவே மாட்டீங்க, அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் அப்படிங்களே சொல்கிறீங்களே சமயம், ஆட்டோ ஓட்டுறவங்களை பற்றி தான் சிறு தொழில் செய்யக்கூடியவங்க கண்டிப்பாக சொல்லுவோம். நீங்கள் ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது சின்ன ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், கடைகள் வச்சு நடத்த ஒரு வெல்டிங் ஷாப்பாக இருக்கலாம், ஒரு ஹார்ட்வேர்ஸாக இருக்கலாம், அல்லது என்ன ஒரு பெட்டி கடைகளாக இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், கைத்தறி நெசவாளர்கள், கைத்தறின்னு இல்லை தறி நெசவாளர், தறி நெய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், அதே போல் அந்த வேஷ்டி துண்டு இதெல்லாம் நெய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான் ரிஷபராசி நேயர்களே, தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் தொழில் உங்களுக்கு சரியாக நடக்கலையா கவலையே படாதீங்க. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சிறு பரிகாரங்களை நீங்கள் தேடுங்க. ஒரு ப்ராக்டிக்கல் பரிகாரங்கள், இயற்கையான முறையில் சின்ன பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால், ஒரு எலுமிச்சம்பழம் டெய்லி டம்ளரில் போட்டு வைக்கிறது, தண்ணியில் போட்டு வைக்கிறது, அந்த எலுமிச்சம்பழத்தை ராத்திரி ஆனால் எடுத்து கடையை சுற்றி உடைச்சிட்டு திரும்ப நாளைக்கு கிளம்புற புது எலுமிச்சம்பழம் வைக்கிறது, இந்த மாதிரி சிறு பரிகாரங்கள் எல்லாம் செய்வீர்களே ஆனால் ரிஷப ராசி நேயர்களே, நிச்சயமாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். காரணம் என்னென்னா, இப்போ தான் ரிஷபராசிக்கு இது ஒரு மாதமாக தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ தான் உங்களுக்கு ஒரு உத்வேகமே பிறந்திருக்கும், இப்போ தான் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியே பிறந்திருக்கும். அப்போ இது நாள் வரையிலுமேவும் கூட ரிஷபராசி என்பவர்களே படாத கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க, நிறைய கடன் சுமைகள், பெரிய ஃபேமிலியாக இருக்கும், நல்ல கௌரவமான குடும்பமாக இருக்கும், அவங்க கூட சில ட்ரபுள்ஸ் ஃபேமிலி ட்ரபுள்ஸாக இருக்கும், அல்லது வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில சட்ட சிக்கல்கள் இருக்கலாம், அல்லது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம், இல்லை மாமனார் மாமியார் ப்ராப்ளம், அல்லது பிள்ளைங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், பொண்ணு மாப்பிள்ளையால் வரக்கூடிய பிரச்சனைகள், அல்லது கடன் சுமைகள், இந்த மாதிரியான ஃபேமிலி ட்ரபிள்ஸாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், கொடுத்த வாக்குறுதிகளாக இருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷபராசி என்பவர்களே, உங்கள் கஷ்டமெல்லாம் விலக போகுதுன்னு அர்த்தம். அதே போல தான் திருமண யோகங்கள், இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரை நான் ரொம்ப சொல்வது உண்டு, வயசான 35 வயசாது பொண்ணுக்கு 38 வயசாது 38 வயசாது பொண்ணுக்கு, ஆனால் கண்டிஷன் போட்டுன்னு இருப்பாங்க, எனக்கு மாப்பிள்ளை இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், எனக்கு மாப்பிள்ளை மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், வீட்டோடு இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், ஹைட்டாக இருக்கணும், முடி இருக்கணும், 38 வயசில் கண்டிஷன் போட்டுன்னு இருப்பாங்க. அப்போ ஜாதகம் என்ன சொல்லுதோ அதை அனுசரித்து தான் நீங்கள் திருமணம் செஞ்சுக்கணும். அப்படி பண்ணால் திருமணம் நடந்துடும், சந்தோஷமாக இருக்கலாம். அப்போ திருமண யோகங்கள் கைகூடும். ரொம்ப வயசாகிடுச்சு, 38 வயசாக சாமி பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, கவலைப்படாதீங்கம்மா, இந்த மாதம் உங்களுக்கு திருமண யோகங்கள் கைகூடும். தடைப்பட்ட திருமணங்கள், காதல் திருமணங்கள், இவை எல்லாமே கூட கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, அப்போ மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஆனி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குனாக்கா அற்புதமான மாதமாக அமைகிறது. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு 7 மினிட்ஸ் உங்களுக்கு ஜென்ரல் டாபிக் சொல்லியிருக்கேன். அதில் மெயினாக நான் உங்களுக்கு சொன்னது மோட்ச ராசி வீட்டில் இருக்கக்கூடிய சனி சூரியன் சேர்க்கை. ரொம்ப நாளாக அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆகவே மாட்டேங்குது சாமி, பையன் புரிஞ்சிக்கவே மாட்டுறான், பையன் ரொம்ப இப்படி தெரிகட்டு தெரியலாம், அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு, என் பையன் எப்படி இருக்கலாம், என் பொண்ணு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் ஆகவே மாட்டேங்குது, பசங்க புரிஞ்சிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக மிதுன ராசி என்பர்களே அதெல்லாம் ஒரு சிறு பரிகாரங்கள். சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் கோதுமை தீபம் ஏற்றுவது, அல்லது அதில் ஒரு பரிகார தீபம் ஏற்றுவது, பசுநெய்யை கொண்டு தீபம் ஏற்றுவது,
இது போன்ற அந்த ஹோரையில் டச் பண்ணி ஏற்றினீங்கனாக்கா இந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது பொம்பளை பசங்களாக இருக்கலாம், ஆம்பளை பசங்களாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், இதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மெயினாக கவர்மெண்ட்ஸ், அரசு அதிகாரிகள்லாம் உயர்ந்த ரேங்க்கு நம்ம போவே வேணாங்க. சின்ன சின்ன உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு பொதுப்பணித்துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு அதிகாரிகளாக இருக்கலாம். அப்போ அரசு அதிகாரிகள் சனி சூரியன் சேர்க்கை. அப்போ சனியும் சூரியனும் சேர்கின்ற பொழுது குறிப்பிட்டு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீர் வளமாக இருக்கலாம், அதே போல் கனிம வளங்களாக இருக்கலாம், விவசாயத்துறையாக இருக்கலாம். அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருப்பீர்களே ஆனால் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் எனதருமை அரசு நண்பர்களே, அரசு அதிகாரி நண்பர்களே, உங்களுக்கு வேலையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், ஒரு சின்ன தவறு மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், அல்லது உங்கள் பேரில் ஏதேனும் ஒரு ரிப்போர்ட் இருக்கலாம், அல்லது வேலையில் கொஞ்சம் ட்ரபுள்ஸ், உங்கள் ஹையர் ஆஃபீஸர் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு எதிரி ஒரு அதிகாரி உங்களை கார்னர் பண்ணலாம். நான் கையெழுத்து போட மாட்டேன், நான் உங்களுக்கு இது கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் ஏதாவது கொஞ்சம் ட்ரபுள் பண்ணலாம். அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். எனக்கு வேலை போயிடுச்சு சாமி, எனக்கு இவர் ஜேடி கையெழுத்து போட்டால் தான் எனக்கு நடக்கும் வேலை, எனக்கு சஸ்பெண்டில் இருக்கேன், அல்லது டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரியில் இருக்கேன், அண்ட் அவர் டைரக்டர் நான் சேர்மேன் நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்கிறாரு, அவனை நான் உட்காரவே, நான் இருக்கிறவரெலாம் வேலைக்கு வர முடியாது, இப்படிலாம் சவால் விடுறாங்க சாமி. இதெல்லாம் நிறைய நம்ம மிதுன ராசிக்கு பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி பழிவாங்கப்படுதல், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மிதுன ராசி அன்பர்களே, வேலை உத்தியோகம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். அதே போல் ப்ரைவேட் ஜாப் செய்யக்கூடியவர்கள், தனியார் துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ப்ரைவேட் ஜாப் பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை மிதுன ராசி என்பவர்களே, வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே போல் உங்களுக்கும் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மிதுன ராசினா நிச்சயமாக அவங்களுக்கு வேலையில் ட்ரபுள் இருக்கத்தான் செய்யும். அதுவும் குறிப்பாக இப்போ இந்த ஏஐ வந்ததுலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் ப்ரைவேட் ஜாப்பில், குறிப்பாக வெளிநாடுகளில் இல்லைங்க, இப்போ இந்தியாவிலையும் அது அதனுடைய பாதிப்புகள் தெரிய ஆரம்பிக்குது. அப்போது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சனி பகவான்கிறதால லக்ஷ்மி நரசிம்மர், அது அயக்ரீவர் போன்ற மலையில் இருக்கக்கூடிய, வனத்தில் இருக்கக்கூடிய, காடுகளில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், தலையற்ற தெய்வங்களுடைய வழிபாடுகள் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. சனிக்கிழமையில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக யாருக்கெல்லாம் இந்த வேலை உத்தியோகத்தில் பாதிப்புகள் இருக்கோ அவங்கெல்லாம் சனிக்கிழமையில் இரவு பொழுதில் 8 மணி முதல் 9 மணிக்குள்ளாக, மேக்ஸிமம் எல்லா கோயிலுமே 8 மணிக்கு மூடிடுவாங்க. ஸோ நீங்கள் 7:30க்கெலாம் போயிட்டு ஒரு 8 மணிக்கு மேலே, ஒரு 8:01 8:02க்கு நீங்கள் அந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்வீர்களே ஆனால் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் குறைந்து வேலை நிம்மதியாக போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் எனக்கு வேலை போயிடுச்சு சாமி, எனக்கு வேலை கிடைக்குமா? நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கும், கவலை வேண்டாம். அப்போ அதுக்குரிய சிறு சிறு தாந்திரிக பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் மிதுன ராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். அதே போல் குடும்ப பிரச்சனைகளும் சரியாகும். கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் மனைவியிடையே வேறுபாடுகள் இருக்குமே ஆனால், பிரிஞ்சிருக்கிறோம் சாமி நாங்கள் ஒன்று சேருவோமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். ஸோ இருவருடைய ஜாதகத்தையும் வச்சு பார்க்கும்போது தான் அதுக்கு நம்ம ப்ராப்பராக ஆன்சர் பண்ணவும் முடியும். இருந்தாலுமே கூட இந்த ஆனி மாதம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல தான் திருமண யோகங்கள், ஒரு 35 வயசாகுது, 38 வயசாகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இருவராக ஆண் பெண் இருபாலராக இருந்தாலும், ரொம்ப வயசு 35 வயசுங்கிறது ஒன்றும் சின்ன வயசு கிடையாதுங்க, புரியுதுங்களா? அப்போ 36 வயசு 37 வயசில் எத்தனையோ பெண்கள் நாம் பார்க்குறோம் திருமணம் ஆகாமல் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம், நிறைய கண்டிஷன் போடுறது தான் ப்ராப்ளமாக இருக்குது. எனக்கு இப்படி தான் இருக்கணும், இந்த வேலை தான் பார்க்கணும், இதுதான் படிச்சிருக்கணும், நான் இப்படி தான் செஞ்சுப்பேன், தேவையில்லாத வேலைங்க. அப்போது மிதுன ராசி என்பர்களே திருமணங்கள் கைகூடும். அதே போல் நிறைய காதல் திருமணங்கள் பார்க்குறோம்,
அப்பா அம்மா பேச்சை கேட்காம நிறைய எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், புத்திமதி சொல்கிறோம். ஸோ இந்த காதல் திருமணங்கள் இதெல்லாமே கூட கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது சிறப்பு. திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் நிறைய கிராஸ் பண்ணிய உறவுகள், வெளியில் பழகக்கூடியவங்களாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல பழகக்கூடியவங்களாக இருக்கலாம். நல்லா பழகிட்டு இருந்த சாமி திடீர்னு பேசாதன்ட்டாங்க, திடீர்னு வராதன்ட்டாங்க, திடீர்னு பேச மாட்டேங்கிறாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியான ட்ரபிள்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரியான பேசாதவர்களை கூட பேச வைக்க முடியும். அதுக்கெல்லாம் அம்பாளுடைய வாராகி இருக்கிறாள். வாராகி வழிபாடு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. கடகராசி நேயர்கள், இந்த மாதம் ஆனி மாதம் அதி அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசியை பொறுத்தவரையில் ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 8ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் அதிபதி 12ல் போய் உட்காந்துருக்கிறாரு. அதோடு மட்டுமல்ல, உங்களுக்கு லாபஸ்த 4-11 கூடிய சுக்கிரன் அவரும் போயிட்டு எங்கே உட்காந்துருக்காருங்க, 12ல் அமைந்திருக்கிறார். அப்போ கடகராசி நேயர்களே, இந்த மாதம் மறைமுகமான வருமானம் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். நிறைய நம்ம அந்த புதையல் பற்றி நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. சாமி இங்கே ஒரு புதையல் இருக்குங்கிறாங்க, இப்படி ஒரு புதையல் இருக்குங்கிறாங்க, உண்மையிலேயே எனக்கு அது கிடைக்குமா, நம்பர் சொல்லுங்கள் சாமி, அதிர்ஷ்டம் சொல்லுங்கள் சாமி, இப்படிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக கடகராசிக்கிட்டேருந்து தான் அந்த மாதிரியான கேள்விகள் வருது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ சிரமத்தில் இருக்கிறாங்க, அவ்வளோ ஒரு கடுமையான நிதி நெருக்கடியில் அவங்க இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு வகையில் நம்ம கடன் சுமைகள் குறையாதா, கடன் பிரச்சனைகள் குறையாதா? நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல படித்த நண்பர்கள் கூட நன்கு படித்த ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஆன்லைனில் போய் நிறைய 5 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா விட்டுட்டு கடனில் உட்காந்துருக்காங்க. ஆன்லைன் ரம்மி அது இதுன்னு விளம்பரத்தை போட்டுக்கிட்டு. அப்போது கடகராசியாக இருப்பார்களே ஆனால் படாத துன்பங்கள் படாத கஷ்டங்கள்லாம் பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தொழில் செய்ய பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி தான், ஜாப் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி தான், ஃபேமிலி கேர்ள்ஸாக இருந்தாலும், குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரி தான். அப்போ கடகராசின்னு சொன்னால ஒரு பக்கம் அஷ்டமசனி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ராகுவும் கேதுவும் 4-10 அமைந்திருக்கிறார்கள். அப்போ இந்த இரண்டுமே கடகராசிக்கு ஒரு சிரமத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது கடக ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆனி மாதம் உங்களுக்கு கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. கடகராசிக்கு ஒரு நல்ல நேரம் பிறக்குது. அதான் சொல்கிறேனே, கடகராசியை பொறுத்தவரையிலும் ஒரு அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. எப்படி சாமி அதிர்ஷ்டம் உருவாகும்? ஏன்னா 2ஆம் அதிபதி தனதாஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் புதனுடைய வீட்டில் 12ல் போய் மறைவு. இன்னொரு பக்கம் 4-11 சொல்லக்கூடிய சுபராக வரக்கூடிய சுக்கிரன் தான் சிறுபணத்துக்கு அதிபதி. 2வது அந்த லாபஸ்தானத்தில் இப்போ குரு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ அந்த 4-11 சுக்கிரனும் 12ல் மறைவு. அதோடு மட்டுமல்ல, இந்த ஜூன் மாதம் போச்சுன்னா ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 15 தேதிக்கு பிறகு சூரியன் தனாதிபதி உங்கள் ராசிக்கு வந்துடுவார். அப்போ தனாதிபதி உங்கள் ராசிக்கு வருகின்ற பொழுது, சூரியன் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கின்ற பொழுது இன்னும் ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல பலன்களை இந்த மாதம் உங்களுக்கு அது எடுத்து கொடுக்கும். அப்போ கடக ராசி என்பது இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு கணக்குகளை வச்சு தான், மேக்ஸை வச்சு தான் எந்த ஆனி மாதம் கடகராசிக்கு நன்மையை செய்யும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு கடன் சுமைகள் இருக்குது சாமி, கடன் பிரச்சனைகள் இருக்குது சாமி, ஒன்றும் பண்ணாதீங்க. தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் வழிபாடுகளை செய்து வாருங்கள் கடகராசி என்பர்களே. ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமி அன்றைய தினமும் கால பைரவர் வழிபாடு செய்வது சிறப்பு. சாயந்தரம் வேளையில் 8 மணிக்கு மேலே காலபைரவருக்கு ஒரு அபிஷேகம் செய்து அல்லது காலபைரவருக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வாருங்கள். நிச்சயமாக இந்த காலத்தினால் வரக்கூடிய கஷ்டங்கள் உங்களுக்கு குறையும். கடகராசி நேயர்களே, கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கா? வன தேவதைகளை, அதாவது சப்த கன்னிமார்களை வழிபாடு செய்வது சிறப்பு. அதே போல் சனிக்கிழமை சனி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் நவகிரகங்களுக்கும் தீபம் ஏற்றி வழிபாடு இரவு பொழுதில் தான் இதை செய்யணும்.
இந்த மாதிரியான சின்ன சின்ன பரிகாரங்கள், சின்ன சின்ன வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் கடக ராசி அன்பர்களே உங்களுடைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். அதே போல் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கணும் பரிகாரங்கள் இருக்குது. ரொம்ப பிஸ்னஸ் நல்லா நடந்துக்கிட்டு இருந்தது சாமி, கடன் நல்லா போய்கிட்டு இருந்தது, வியாபாரம் நல்லா நடந்துக்கிட்டு இருந்தது, கம்பெனி நல்லா போய்கிட்டு இருந்தது. இந்த மாதிரி அவங்கவுங்க செய்யக்கூடிய பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிட்டே வந்திருந்தது. இப்போ ஒரு 6 மாதமாக சுத்தமாக படுத்து போச்சு. 23 நல்லா இருந்தது, 24 ரொம்ப ட்ரபுளாக இருக்குது. ஒரு 6 மாதமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிஸ்னஸே நடக்கலை. இந்த மாதிரியானது அடுத்து கடையில் வந்து பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. வேலையாட்கள் ஒழுங்காக இல்லை, வேலை செய்கிறவன் திருடுறான், வேலை செய்கிறவன் பொய் சொல்கிறான், ஏமாத்துறான், உண்மையாக இருக்க மாட்டேங்கிறான். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து கடகராசி எப்படி சொல்கிறோம்னா, அவங்களுக்கு வேலையாட்கள் இந்த சனி பகவான் போய் 8ல் மறைஞ்சதால் சரியான வேலையாட்கள் அமைய மாட்டாங்க. அப்போ அதுக்கெல்லாம் தான் அந்த நவகிரக ஹோமங்கள், நவகிரக பிராயச்சித்த ஹோமம், நவகிரக பரிகார ஹோமம், நவகிரக சாந்தி ஹோமம், அது ஒரு 3 விதமாக இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் ஒரு பெரிய ஹோட்டலில் உணவகத்தில் போய் நம்ம அதை செஞ்சுட்டு வந்தோம். அப்போ அந்த மாதிரி சரியான வேலையாட்கள் நிரந்தரமான வேலையாட்கள் அமைய மாட்டேங்கிறாங்க. நீங்கள் 100 ரூபா கொடுப்பீங்க, உங்களுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டான். பக்கத்துக்கல்ல 80 ரூபா கொடுப்பான், அவன்கிட்ட போய் விசுவாசமாக இருப்பான். அப்போ இதெல்லாமே சனியுடைய காரகத்துவம். அப்போ பிஸ்னஸில் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம், கடகராசி என்பர்களே சரியாகும். அதே போல் தான் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், விலகும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே. இல்லை சாமி எனக்கு வேலை போயிடுச்சு, எனக்கு வேலை கிடைக்குமா? அது எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதுக்குரிய பரிகாரம், சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அது நீங்கள் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி, சார் நான் கடகராசி, எனக்கு இந்த மாதிரி ஜாப் லஸ்ஸாக இருக்கேன் நான், எனக்கு வந்து நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுங்க. அப்போ அதுக்குரிய பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக கடகராசி என்பவர்களே வேலை வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னா குரு நல்ல ஸ்தானத்தில் உங்களுக்கு இருக்கார். எனக்கு 2 மாதம் ஆகுது சாமி வேலை போயிட்டு, இப்போ எனக்கு வேலை கிடைக்குமா? நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் எனதருமை கடகராசி நேயர்களே. இதே போலத்தான் குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை, அதே போல் திருமண யோகங்கள், காதல் திருமணங்கள், உறவுமுறை பிரிவுகள் நல்லா பழகிட்டு வந்திருப்பாங்க, திடீர்னு பிரிஞ்சிருவாங்க. ரொம்ப அவங்களால ஜீரணிக்கவே முடியாது, அப்படி ஒரு ஏமாற்றங்கள். அதே போல் கடன் பிரச்சனைகள், இன்னும் சொல்லப்போனால் தேவையில்லாத விண்வெளி அவமானங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் இவை எல்லாவற்றுக்குமே கூட உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசியை பொறுத்தவரையிலே இந்த மாதம் ஆனி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சிம்ம ராசி என்பர்களே ராசிக்கு 7 இருக்கக்கூடிய சனி பகவானால், குறிப்பாக சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலை அப்படிங்கிற பழமொழி இந்த சிம்ம ராசிக்கு தான் பொருந்தும். ஒரு ஆர்டர் கேட்பாங்க, ஒரு தொழில், ஒரு வியாபாரம் நெருங்கி கைக்கு வரும். சரி இந்த வியாபாரம் முடிஞ்சிடும், இந்த மாதம் நம்ம எப்படி சமாளிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கையாக இருப்பீங்க. கடைசியில் பார்த்தா 10 நாள் நம்பிக்கையாக இருப்பீங்க, 11ஆவது நாள் அல்லது நெருங்கி வர சமயத்தில் அந்த வியாபாரம் கைவிட்டு போயிடும். ஏமாத்திடுவாங்கன்னா வேறு எதுவும் கை நழுவி போயிடும். அப்போ நாம் அவங்கள குறை சொல்ல முடியாதுங்க. காரணம் உங்கள் கால நேரம், உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்டக சனி, குருவுடைய பார்வை மாறி இருப்பது. அப்போ உங்களுடைய கால நேரம் ஒன்று உடம்பு படுத்தி எடுக்கும், உடல்நிலை ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் கொடுக்கும், அப்படி இல்லைன்னா ஆஸ்பத்திரி செலவுகளில் போட்டு அதிகரிக்க வைக்கும், அப்படி இல்லைனாக்கா கடுமையான உழைப்பு இருக்கும், வேர்வை சிந்தி உழைப்பீங்க, வருமானம் பெருசாக சிறப்பாக இருக்காது. கஷ்டமே படாமல் பக்கத்து வீட்டுக்காரர் 10 லட்ச ரூபா சம்பாதிப்பான், நீங்கள் அவனை மாதிரி 10 மடங்கு கஷ்டப்படுவீங்க, உழைப்பீங்க, ஆனால் 10 ரூபா சம்பாதிப்பீங்க. அப்போ இந்த ஏற்ற இறக்கங்கள் இது மேஷ ராசி, இது சிம்ம ராசிக்கு பொருந்தும். இது எல்லாத்துக்கும்
கால நேரங்கள் தான் காரணம். சிம்ம ராசி நேயர்களே, இதுதான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கால நேரத்தை, இந்த கால தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரே பரிகாரம் தான் இருக்குது. வாராகி வழிபாடு தான் இருக்குது. இல்லை, அம்பாளுடைய வழிபாடு, வாராகி வழிபாடு, வன தேவதைகளுடைய வழிபாடுகள், காளி உக்ரதெய்வ வழிபாடுகள், காளி, தில்லைக்காளி, வக்ரகாளி, அது மாதிரியான உக்ரதெய்வ வழிபாடுகள். அதுவும் குறிப்பாக அஷ்டமி, பஞ்சமி, சனிக்கிழமைகளிலே இரவு பொழுதிலே ராத்திரி 8 மணிக்கு மேலே அம்பாளுக்கு போய் தரிசனம் செய்து அம்பாளுக்கு ஒரு 8 எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வருவீர்களேயானால் சிம்ம ராசி அன்பர்களே, இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு பரிகாரங்கள். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய பிறப்பு ஜாதகம்னு கொண்டு பார்க்கும்போது அதுக்கு இன்னும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இப்போ கோச்சாரங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கார், ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ணி உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்க்கும்பொழுது இன்னும் கூட பலன்கள் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். அப்போ சிம்ம ராசி என்பதிலே கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்ற கவலை உங்களுக்கு இருக்கிறதா? நல்ல வருமானம் வருது சாமி, ஆனால் ₹1 ஒன்றும் கையில் நிற்க மாட்டேங்குது. அல்லது நல்ல பிஸ்னஸ் நடக்குதுங்க சாமி, ஆனால் கடன் சுமைகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ், கவலைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. நிச்சயமாக இந்த ஆனி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க, சின்ன சுய தொழில், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடியவங்க, ஒரு போர்ட்டல் வேலை பார்க்கக்கூடியவங்க, அல்லது ஸ்விக்கி சொமோட்டோ வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், சப்ளை பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், கொரியர் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், மார்க்கெட்டிங், ஃபார்மா மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது பெரிய தொழில் நிறுவனங்களில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், கடுமையான உழைப்பாளிகள், இந்த வெல்டிங் பட்டறைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, சின்ன சின்ன கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, தொழிற்சாலைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, நம்ம இதெல்லாம் நிறைய பேர் பார்க்குறோம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்த சிப்காட் நிறுவனங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எத்தனையோ நம்ம பேக்கிங் பண்ண ஒரு அட்டை கம்பெனி போட நம்ம நேராக போய் பார்த்துட்டு வந்தோம். பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட். நம்ம அவங்களுக்கு 6 மாதம் முன்னாடியே சொல்லியிருந்தோம், எச்சரிக்கை செய்திருந்தோம். சார், நெருப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக ஒரு பரிகாரங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க அந்த அப்படியே மறந்தே போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம போய் அவங்களுக்கு அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட், ஆஃப்டர் இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் அவங்க பெரிய அந்த பூஜை பண்ணி இடதோஷ நிவர்த்தி பண்ணுறாங்க. அப்போ சிம்ம ராசியாக இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு தொழிலில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீங்கள் சிம்ம ராசியாக இருப்பீர்களே ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ எந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருப்பீங்கன்னு தெரியும். சிம்ம ராசியாக இருப்பீர்களே ஆனால் ஹெல்த்து, ஃபேமிலி செக்ஷனில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஒன்று ஹெல்த் இஷ்யூஸ் வரும், ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படலாம், அப்படின்னா மனசில் பயம் ஏற்படலாம், அப்படின்னா வருமான குறைவு ஏற்படலாம், அப்படி இல்லைனாக்கா பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கலாம், அப்படி இல்லைனா நேம் ஸ்பாயில் ஆகிருக்கலாம், அப்படி இல்லைனாக்கா உறவு முறைகள் கெட்டு போயிருக்கலாம், அப்படி இல்லைனா கடன் சுமைகள் அதிகமானதாக இருக்கலாம். அப்போ இந்த 7 விதமான பிரச்சனைகள் நம்ம சிம்மராசி அன்பர்களுக்கு இருந்து வருகிறது. ஸோ இந்த 7 பிரச்சனைகளும் இந்த ஆனி மாதம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. அதே போல் வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா சாமி? நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல வேலைங்க கிடைக்கும், கவலையப்படாதீங்க. உயர்ந்த வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலைகள் உருவாகும். நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு அந்த குறிப்பாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த ஏஐ ப்ராப்ளம் அதனால் நிறைய ஜாப் உங்களுக்கு மிஸ் ஆகிருக்கலாம். எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, கவலையே வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே, வேலை உத்தியோகம் கிடைக்கும். அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். ஒரு ஹையர் ஆஃபீஸர் உங்களுக்கு ட்ரபிள் பண்ணக்கூடியதாக இருக்கலாம், உங்களை அரசாங்க உத்தியோகமாக இருக்கலாம். ஸோ வேலை செய்கிற இடத்துல நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், ப்ரெஷராக இருக்கலாம், சம்திங் வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம். ஸோ சிம்ம ராசி என்பர்களே, அந்த பிரச்சனைகளும் குறையும். அதே போல தான் திருமண யோகங்கள். திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே சிம்ம ராசி என்பர்களே வயோதிக பருவங்கள். ரொம்ப வயசாகும், 35 வயசு, 37 வயசு, 38 வயசு ஆகும் பெண்ணுக்கு.
இன்னும் கல்யாணமே நடந்திருக்காது. ஆம்பளைக்கு 42 வயசாக இருக்கும். இன்னும் 35 வயசு 42 வயசு 7 வயசு வித்தியாசம், நான் எப்படி சாமி பொண்ணு கொடுக்குறதுன்னு கேட்பாங்க. பலாருன்னு அடிச்சிடலாமான்னு தோணும். 35 36 வயசு அது பொண்ணுக்கு இன்னும் யோசிச்சுட்டு இருப்பாங்க, கண்டிஷன் போடுவாங்க. அப்போது ஜாதகம் என்ன சொல்லுதோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து கிரகம் சொல்கிறத நம்ம கேட்கணும், அல்லது ஒரு ஐயர் சொல்கிறாரோ நம்ம கேட்டு செஞ்சு கொடுக்கணும். அப்போ விட்டு கொடுப்பவர்கள் தான் கெட்டு போவது இல்லை. சிம்ம ராசி என்பவர்களை திருமண யோகங்கள் கைகூடும். தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளி போன திருமணங்கள் இவெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலத்தான் குடும்ப பிரிவுகள், குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் லக்னத்தில் இருக்கக்கூடிய, ராசியில் இருக்கக்கூடிய கேது முக்கிய பங்கை வகிக்கிறார். கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே. காரணம் என்னன்னு கேட்டால், கன்னிராசிக்கு எடுத்தது எல்லா விஷயத்துலேயும் ஒரு தலைக்குனிவு, அல்லது எல்லா இடத்துலையும் ஒரு மண்டையில் ஒரு கொட்டு கொட்டி ஒரு அடக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நான் நல்லதாக சாமி பண்ணுறேன், நான் நியாயமாக நடந்துக்கிறீங்க, நேர்மையாக இருக்கிறீங்க, உண்மையாக இருக்கிறீங்க, முடிஞ்ச அளவுக்கு தர்மத்தை கடைபிடிக்கிறீங்க. ஆனால் எல்லா சோதனையும் கன்னிராசிக்குத்தான் ஏற்படுகிறது. காரணம், கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது எப்பவுமே ஒரு கஷ்டம் வருதுன்னா, ஒரு நோய் உருவாகுது நான் வந்திருக்கேனாக்கா, அந்த நோய்க்கு மூல காரணம் எதனால் அந்த நோய் வந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நான் பிறப்பு ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது பல அன்பர்களிடத்திலே அதை சொல்வதே உண்டு. உங்களுக்கு கர்மான்னு சொல்கிறீங்களேம்மா, அந்த கர்மா எதனால் வந்தது, புனர்ஜென்மாவில் நீங்கள் என்ன பண்ணீங்க, அப்போ அதை தேடும்போது தான் அதுக்கு சமமான ரெமிடி, அது சமமான பரிகாரங்கள் செய்யும்போது தான் அந்த ஊழ்வினை கர்மா அங்கே கிளியர் ஆகும். இதுதான் முறை, பரிகாரம் செய்யும் முறையே இதுதான். அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னி ராசி அன்பர்களே, ராசியில் இருக்கக்கூடிய கேதுவும் ராசிக்கு 7ல் இருக்கக்கூடிய ராகுவும் மிகப்பெரிய பாதகர்களாக இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக கேது செய்கிறது வெளியிலேயே தெரியாது. உங்களுக்கு எல்லாரும் அப்படியே பக்கத்திலே இருந்து அனுகூலமாக நிற்கிற மாதிரி, நான் உன்னை பற்றி பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் உன்னை பற்றி சூப்பராக பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களை பற்றி என்ன சொல்கிறான்னா, அவன் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எதிரின்னு அர்த்தம். உங்கள் முன் கனி போலவே பேசி கெடு நினைவு நினைக்கின்ற கசலர்களை கசக்கி அப்படின்னு முனுசாமி முதலியார் ஒரு பாடலில் சிவபெருமானை நோக்கி சொல்வார். முன்னாடி நல்லா பேசி நயவஞ்சகத்தனமாக பேசி நீங்கள் அப்படியே அதை நம்பிடுவீங்க, இவர் நம்மளை பற்றி ரொம்ப நல்லவருங்க இவருன்னுவீங்க. ஆனால் அவன் தான் உங்களுக்கு பின்னாடி பெரிய வேலையை செஞ்சு வைப்பான். அது அக்கம் பக்கத்தில் வீடுகளில் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் உத்தியோகம் செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், குடும்ப உறுப்பினர் உறவு முறைகளாக இருக்கலாம், நெருங்கிய ரிலேஷனாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் கன்னி ராசி நேயர்களே. வருமானத்தை பொறுத்தவரையிலே தொழில் ஸ்தானம் சிறப்பாக உள்ளது. தொழில் ஸ்தானம் நல்ல வலுவாக அமைந்துள்ளது. ஆனி மாதத்தை பொறுத்தவரையிலே ராசிக்கு 10வது வீடு என்று சொல்லக்கூடிய மிதுனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். சனி சூரியன் சேர்க்கை. நிச்சயமாக நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். சரி, நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம். நிறைய டாக்டர்ஸ் கூட கடன் சுமைகளில் போய் மாட்டிக்கிறாங்க, அல்லது பணங்காசு கொடுத்து சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. வெளியிலையும் அவங்களால சொல்ல முடியாது, பணம் இவ்வளோ கொடுத்துருக்கணும்னு சொல்ல முடியாது. சரி, அந்த மாதிரி நிறைய காசுகள் நம்ம வாங்கி கொடுத்துருக்குறோம் பரிகாரங்கள் மூலமாக. அப்போது அந்த மாதிரி டாக்டர்ஸாக இருக்கலாம், ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்த கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், அதே போல் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், விவசாயிகளாக இருக்கலாம், சிறு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். தொழில் துறையை பொறுத்தவரையிலே, பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். பிஸ்னஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
தொழில் இப்போது கன்னி ராசி எப்படி இருக்குன்னா, நேற்று வரலாம் நல்லா ஜம்முன்னு ஒரு 10 நாள் தூக்கமே இருக்காது, அரை தூக்கமாகவே இருந்திருக்கும். உடம்புலாம் ஒரு சோம்பேறித்தனமாக இருந்திருக்கும், உடம்பு ஏதோ போட்டு வாட்டி வதைக்கும். 2 நாள் நல்லா தூங்கி எழுந்தாச்சுனாக்கா 3ஆவது நாள் எழுந்த உடனே எந்த வேலையை செய்யலாலும் ஒரு உத்வேகம் ஏற்படும். அதை போல் ஒரு ஃப்ரெஷ்னஸ். அப்போ இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் கன்னி ராசி அன்பர்களே அற்புதமான மாதமாக, தொழில் அமைப்புகளுக்கெல்லாம் அற்புதமான மாதமாக அமைகிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. நிலையான தொழில் உருவாகும், நிலையான வருமானம் உருவாகும், ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் இருக்கும். மெயினாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் உங்களுக்கு அமையும். கை நழுவி போச்சு இல்லையா, இத்தனை நாளாக உங்களுக்கு சான்ஸ்லாம் மிஸ் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ அந்த பிஸ்னஸ் சான்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் தகராறுகள், சொத்து தகராறாக இருக்கலாம், ஃபேமிலி தகராறுகளாக இருக்கலாம், அல்லது தேவையில்லாத வம்பு வழக்குகளாக இருக்கலாம், போலீஸ் கேஸாக இருக்கலாம், டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம், அப்போ குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான தேவையில்லாத வம்பு வழக்குகள், அதாவது வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், துறை ரீதியான நடவடிக்கைகள், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், அல்லது தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வசியம், மாந்திரீகம் சம்பந்தப்பட்டது, யாரோ ஏதோ செஞ்சுருக்காங்களோன்ற பயம், இந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கன்னி ராசி அன்பர்களே அவை எல்லாவற்றுக்குமே கூட இந்த மாதத்தில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும், நல்ல பதில் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி ஒரு 3 நாள் உங்கள் தலகாணிக்கு கீழே அதை வச்சுட்டு படுங்க. 4ஆவது நாள் அதை ஒரு ஃபோட்டோ பிடிச்சி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. அந்த உங்களுக்கு உண்மையிலே அந்த பிளாக் மேஜிக் இருக்குமே ஆனால் அந்த லெமனை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த பிளாக் மேஜிக் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். அப்புறம் அதுக்கான தீர்வுகளை நம்ம காணலாம். அப்போது அந்த மாதிரியான சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் பிரச்சனைகள் விலகும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. குறிப்பாக வேலை கிடைக்க போது 3 மாதம் ஆகாத சம்பளமே இல்லை, கவலையே படாதீங்க கன்னி ராசி அன்பர்களே. வேலை உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகம் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனை இருக்கா, கவலையே படாதீங்க. அன்னை வாராகி இருக்கிறார், அம்பாள் இருக்கிறார். கண்டிப்பாக வாராகி நம்பி வந்தவங்களுக்கு அம்பாள் நிச்சயமாக அனுகிரகம் செய்வாள். அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வேலை உத்தியோகங்கள் சிறப்பானதாக இருக்கும். அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், கடன் கொடுத்த மிரட்டுறது, அதிகாரம் பண்ணுறது, பணம் கொடுத்துட்டு ஏமாந்துருக்கிறது, இந்த மாதிரி ஒரு பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்ட சாமி, இவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன் வரவே இல்லை, சரி அந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை கன்னி ராசி என்பர்களே, நல்லது நடக்கும். அதே போலத்தான் கன்னி ராசி அன்பர்களே திருமண யோகம் கைகூடும். நான் இந்த 23 வயசு 28 வயசு 30 வயசு நான் சொல்கிறதே இல்லை, அவங்களுக்கு நிச்சயமாக நடந்துடும். 35 வயசுக்கு மேலே பொம்பளை பசங்க இருக்காங்க, 36 வயசு 38 வயசு 40 வயசு பொம்பளை பசங்க. இன்னும் அந்த பொம்பளை பசங்க கண்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்குங்க. பல இடங்களில் நான் நேரடியாக திட்டுறது உண்டு. ஏன் நீ இந்த மாதிரி பண்ணால் எப்படிம்மா கல்யாணம் ஆகும், இனிமேலாவது நீங்கள் புரிஞ்சிக்க வேணாமான்னு திட்டுறது உண்டு. அப்போ திருமண யோகங்கள் கைகூடும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆனி மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக துலாம் ராசிக்கு அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பலவிதமான மாற்றங்கள். உண்மையிலே உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரகத்தினுடைய சப்போர்ட் இருக்குது, உண்மையிலேயே உங்களுக்கு கால நேரம் எவ்வளோ தூரம் அனுகூலமாக இருக்குது, சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆனி மாதம் அமைகிறது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கு 5ல் இருக்கக்கூடிய சனி பகவானை கொஞ்சம் டைவர்ட் பண்ணுறது. ஒரு சனி பகவானுங்கிறது ஒரு உக்ரமான ஒரு கிரகம், அப்படி இல்லைனாக்கா கொடுமையான கிரகம் சொல்ல முடியாது, நேர்மையான கிரகம் அப்படி சொல்லலாம். ரொம்ப நேர்மையாக ஒருத்தர் இருந்துட்டாருன்னா அவர் பக்கத்தில் யாரும் வாழ முடியாது.
எதுக்கு எடுத்தாலும் உண்மையாக இருந்தாருன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ கலியுகத்தில் அது எடுபடாது. அப்போது அந்த நேர்மையான சனி கிரகம் உங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தாருனாக்கா துலாம் ராசி அன்பர்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது, எதையும் நிம்மதியாகவே இருக்க முடியாது. அப்போ அந்த சனி பகவானை டைவர்ட் பண்ணுற ஒரு திசை திருப்புகின்ற வழியாக துலாம் ராசிக்கு 9வது வீடாக இருக்கக்கூடிய மிதுனத்திலே சூரியனும் சுக்கிரனும் சனியுடைய பார்வையை பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்பொழுது இந்த ஆனி மாதம் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே, இன்னும் கூட உங்களுக்கு நன்மை நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் கூட சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து பாதிப்புகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த சனி பகவானால் உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வந்திருக்கும்? நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு வீண்பழி அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும். நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய அரசியல் குடும்பம், பெரிய அரசியல், சாதாரண இல்லை, பெரிய அரசியல் குடும்பம், அவங்களுக்கு ஒரு பெரிய சிரமம். அப்போ இதனால் துலாம் ராசி சனி பகவானால் ஊழ்வினை கர்மாவால் ஏற்பட்டது. பெரிய குடும்பம்னு மட்டும் இல்லைங்க, சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், சின்ன சின்ன உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க, சுய தொழில் செய்யக்கூடியவங்க, ஒரு வெல்டிங் ஷாப் வச்சு நடத்தலாம், ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சு நடத்தலாம், ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஒரு ஹோட்டலாக இருக்கலாம், ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு ஷோரூமாக இருக்கலாம், சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது பழக்கடையாக இருக்கலாம், காய்கறி கடைகளாக இருக்கலாம், விவசாயிகளாக இருக்கலாம், சின்ன சின்ன உத்தியோகம் செய்யக்கூடியவங்க, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அன்றைக்கெல்லாம் கன்னியாகுமரியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார், சார் நாங்கள் ஆட்டோவை ஓட்டுறோம் சார், எங்களை பற்றிலாம் எதுவும் நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே, நீங்கள் சொல்கிறத நான் வித்து கவனிப்பேன், நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சொல்கிறது, பட் நீங்கள் எல்லாம் ஒரு பெரிய இடத்த பற்றி தான் பேசுகிறீங்க சார், எங்களை பற்றி சின்ன ஆட்டோ ஓட்டுறவங்களை பற்றி நீங்கள் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்களே சார், பேசிடுறேன் சார் அப்படின்னுவேன். அப்போது அந்த மாதிரி சிறு சிறு தொழில் உத்தியோகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். இப்போ இது நாள் வரையில் உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கும், வீண்பழி அவமானங்கள் இருந்திருக்கும், தலைகுனிவு இருந்திருக்கும், செய்யாத குற்றங்களுக்கான சிறை தண்டனைகள் இருந்திருக்கும். நாம் சொல்லுவோம் கண்டிப்பாக. பெண்களால் வரக்கூடிய தொந்தரவு, குறிப்பாக பெண்களால் வரக்கூடிய தொந்தரவு, எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு, அதே போல் மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், உறவு முறைகளால் சொந்த பந்தங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், அதே போல் சம்பந்தங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் துலாம் ராசிக்கு நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ அந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே, இந்த ஆனி மாதம் உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய மாதமாக அமைகிறது. எப்படி வெளிவர முடியும்? அப்போ தனிப்பட்ட சனியுடைய பார்வை தொடர்பு மட்டும் இருந்தது, அந்த சனியுடைய பார்வை இப்போ டைவர்ட் ஆகிடுச்சு. சூரியனும் சுக்கிரனும் ஷேர் பண்ணிக்கிறாங்க, வெறும் 30% மட்டும்தான் அந்த பாதிப்பு இருக்கும். இப்போ போய் நீங்கள் அந்த பரிகாரம் உங்கள் ஜாதகத்தை கொண்டு எந்த கிரகத்தால் இந்த பிரச்சனை வந்தது அப்படிங்கிறத அறிஞ்ச ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி, திறமையான ஒரு ஜோதிடரை நீங்கள் அணுக வேண்டும். இவர் சாமி நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்க சாமி அப்படின்னு ஒரு ஜோதிடரை அணுகி அவர் இடத்துல சென்று உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து, இந்த மாதிரியான எனக்கு ட்ரபிள்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்குது, இந்த மாதிரி எனக்கு செய்வினைகள் இருக்குது, இதை நீங்கள் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கொண்டு இப்போ நீங்கள் பரிகாரம் செய்வீர்களே ஆனால் இது ஜெயிக்கக்கூடிய காலம். இத்தனை நாளாக நான் அந்த ஹோமம் பண்ணேன், இந்த ஹோமம் பண்ணேன், அவ்வளோ பெரிய கோவிலுக்கு போனேன், 40 லட்ச ரூபா செலவு பண்ணேன். அப்போது கால நேரம் சரியில்லாத போது எவ்வளோ செலவு பண்ணாலும் நமக்கு அது ஜெயிக்கிறதுக்கான வழிகள் இல்லை. கால நேரம் சரியாகின்ற போது 1 ரூபாய் கல்புரையத்தினா கூட நம்ம ஜெயிச்சிருவோம். ஸோ இந்த அளவுக்கு டெக்னிக்கலாக நம்ம இதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ துலாம் ராசி என்பவர்களே, உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு. உத்தியோகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், வேலையின்மையாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், பணங்காசு கொடுத்து ஏமாறுதல், நிறைய பணங்காசு கொடுத்து நீங்கள் ஏமாந்துருக்கலாம், அல்லது மனைவி சொல்கிற பேச்சு கேட்கல, பொண்டாட்டிங்க சொல்கிற பேச்சு கேட்கல, வேறு ஏதாவது பிரச்சனைகள் இழுத்து விட்டுடுறாங்க, மாமனார் மாமியார் பிரச்சனைங்க, குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள்,
அப்போது இந்த மாதிரி குடும்ப உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் திருமணங்கள் கைகூடும். இந்த துலாம் ராசிக்கு மட்டும் நான் திருமணத்தை சொல்வது உண்டு. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, திருமண யோகங்கள் கைகூடும். அதாவது 30 வயசு கடந்து 35 வயசாகுது, 38 வயசாகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை, ரொம்ப வயோதிக பருவமாக இருக்குது. 38 வயசில் அந்த பொண்ணு கூட நான் சொல்ல மாட்டேங்க. அன்றைக்கெல்லாம் டிநகரில் வந்து ஒரு அம்மா வராங்க, 38 வயசாகுது, அந்த பொண்ணு கல்யாணம் ஆகலை. அந்த பொண்ணு ஒத்துக்குது, அவங்க அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை சாமி, மாப்பிள்ளை வந்து கொஞ்சம் முடி கம்மியாக இருக்கே, இந்த பொண்ணுக்கு வயசு 38, பையனுக்கு 42, முடி கொஞ்சம் கம்மியாக இருக்கே. அப்போ அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு வெளியில் போயிடுச்சுன்னா நமக்கு சப்போர்ட் இல்லை, ஒரே பொண்ணு நம்ம கூடயே இருக்கணும், பொண்ணை கல்யாணம் பண்ணி தரதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம அவங்கள நேரடியாகவே கண்டிச்சுறது உண்டு. எப்படிமா அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு. அப்போது வயோதிக திருமணங்கள் 38 வயசாக நிச்சயமாக கவலைப்படாதீங்க துலாம் ராசி என்பர்களே. இந்த மாதம் திருமணம் நடந்தேறும், கைகூடும். உங்கள் ஜாதகமும் கிரகமும் என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. உங்கள் அறிவை தூக்கி குப்பையில் வைங்க. கால நேரம்தான் ஜெயிக்கும், கிரகம்தான் ஜெயிக்குங்கிறத மறந்துடாதீங்க. எல்லாத்துக்கும் பரிகாரங்கள் உண்டு, எல்லாத்துக்கும் பிராயச்சித்தங்கள் உண்டு. அது சரியான ஜோதிடரை அணுகி நீங்கள் செய்வீர்களேயானால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஆனி மாதம் விருச்சிக ராசிக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட் செய்யக்கூடிய மாதமாக, ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 7 நிமிஷம் ஜென்ரல் கண்டென்ட்டு பார்த்தோம். இப்போ அடுத்தது விருச்சிக ராசிக்கான ஸ்பெசிஃபிக் கண்டென்ட்டு நாம் பார்க்க போகிறோம், ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அப்போ விருச்சிக ராசி என்பர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதியாக, தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சூரியனும், 7, 12 சுக்கிரனும், 2 அசுபர்களும் 8இல் மறைந்திருக்கிறார்கள். அந்த 8இல் மறைந்த 2 அசுபர்களும் சனி பகவானோடு திரிகோண தொடர்பை ஏற்படுத்துகிறார்கள். அப்போது விருச்சிக ராசி நேயர்களே, ஒரு சில விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது. தொடர்ந்து பிரச்சனைகளையே ஃபேஸ் பண்ணிட்டு வரீங்க, ஒரே பிரச்சனையாக இருக்குது சார். அது வேலை செய்கிற இடமா இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம். விருச்சிக ராசிக்கெலாம் நிறைய ஃபேமிலி ட்ரபிள்ஸ் இருக்குது. மனைவியோட, கணவனோட போராட்டமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் பிள்ளைகள்லாம் சொல்கிற பேச்சு கேட்காம இருக்குது, பிள்ளைகள் ரொம்ப அடமண்டாக இருக்கிறது, பிள்ளைகளால் வரக்கூடிய அவமானங்களாக இருக்கலாம். அப்போ இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதிரி ஃபேமிலி ட்ரபிள்ஸோ இல்லை இந்த ஜாப் ரிலேட்டடாக ப்ராப்ளமோ இருந்துக்கிட்டே வருது. அதே போல் சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒரு சின்ன கடை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு சிறு வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு சின்ன ஹோட்டலாக வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு வெல்டிங் ஷாப்பாக இருக்கலாம், ஒரு டீ ஷாப்பாக இருக்கலாம், ஹார்ட்வேர்ஸ் கடையாக இருக்கலாம், ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம். அதுபோல் சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, மளிகை கடையெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ப்ரொவிஷன் ஸ்டோரு, சூப்பர் மார்க்கெட்டு, இன்னும் சொல்லப்போனால் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் கல்வி நிறுவனங்கள், டியூஷன் சென்டர்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள். அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், விருச்சிக ராசி நேயர்களே, இந்த மாதம் விருச்சிக ராசிக்கு ஒரு நல்ல மாதமாக அமைகிறது, நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. குறிப்பாக விருச்சிக ராசிக்கு என்ன ப்ராப்ளம், எங்கேயாவது பணங்காசை கொடுத்துட்டு ஏமாந்துன்னு உட்காந்துருப்பாங்க. நான் இவ்வளோ பைசா கொடுத்துட்டேன் சாமி, எனக்கு வர வேண்டியது இருக்குது, ஆனால் இன்னும் எனக்கு வரல, ஏமாத்துறாங்க, என்ன கொடுக்காமல் ஏமாத்துறாங்க சாமி. அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய ட்ரபுள்ஸாக இருக்கும், கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கும். அப்போது விருச்சிக ராசினியர்களே, பணங்காசு எங்கேயாவது கொடுத்துட்டு ஏமாந்துருக்கிறீங்களா? கவலை வேண்டாம், வராத பணங்காசுகள் வந்து சேரும், பணங்காசுகள் வந்து சேரும், நன்மை நடக்கும். அதெல்லாம் வாங்கிறதுக்கான வழிமுறைகள் உண்டு. எவ்வளோ பெரிய இடத்துல நீங்கள் கொடுத்துருந்தாலும் ஏமாற்றப்பட்டிருப்பீர்களே, ஆனால் கவலை வேண்டாம்,
விருச்சிக ராசி நேயர்களே, வராத பணங்காசுகள் வந்து சேரும். அதே போல் இடத்த ஏதாவது ஏமாந்துடுறது, இடம் வாங்கி ஏமாறுறது, அட்வான்ஸ் கொடுத்து ஏமாறுறது, இல்லை டாக்குமெண்ட்டில் ஏமாறுறது, பட்டா பேர் மாற்றிடுறாங்க, ஆக்கிரமிப்புகள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள், ஏமாற்றங்கள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் விருச்சிக ராசினியர்களே, அதெல்லாம் இந்த மாதம் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் விருச்சிக ராசிக்கு மெயின் ட்ரபிள் என்ன? கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். நிறைய இந்த செக்கு மோசடிகள் இருக்கலாம், வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம், இல்லை கடன் கொடுத்தவன் வேணும்னே ஒரு பழி வாங்குவதற்காக ஒரு வம்பு வழக்கு உங்கள் மேலே போடலாம், இல்லை உங்களோட நேமை ஸ்பாயில் பண்ணிடணும்னு பயமுறுத்தலாம். நீங்களும் அந்த பேர் புகழுக்கு அச்சப்பட்டு கொஞ்சம் பயந்து இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பயங்கள் இருக்குமே. ஆனால் அந்த பயங்கள் எல்லாம் விலகும். அப்போ அந்த மாதிரியான பயங்கள் இருக்குமே. ஆனால் உக்ர தெய்வங்கள் வழிபாடு, ஒரு வன தேவதைகள் வழிபாடு, ஒரு லக்ஷ்மி நரசிம்மர், உக்ரமான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு, அல்லது சுதர்சன சக்கரராஜ வழிபாடு, அதே போல் சக்கரத்தாழ்வார் வழிபாடு, வாராகி அம்பாள் வழிபாடு, காளி போன்ற உக்ரதெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. சரி, உத்தியோகம் எப்படி சாமி இருக்கும்? ஜாப் ரிலேட்டடாக எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, எனக்கு மீண்டும் வேலை கிடைக்குமா, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எனக்கு ஜாப் வேலை போய் 2 மாதம் ஆகுது, 3 மாதம் ஆகுது, நான் ட்ரை பண்ணுறேன், கிடைக்கல, வேலை கிடைக்கலையா? நிச்சயமாக தினந்தோறும் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு விநாயகருக்கு ஒரு ரூபா கற்பூரம் ஏற்றிட்டு வாங்க, அல்லது ஒரு தீபம் ஏற்றிட்டு வாங்க. காலையில் 6 மணிக்கு அதை சூரியன் உதயமாவதற்கு சற்று முன்பாக அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்கள். தொடர்ந்து 48 நாள் ஏற்றுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கலன்னு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். அப்போது விருச்சிக ராசி இந்த மாதிரி சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்கள் செய்வீர்களே, ஆனால் வேலை கிடைக்கும், வேலை சிறப்பானதாக இருக்கும். அதே போல் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குது. உயர் அதிகாரிகள் உங்களை மதிக்காமல் இருக்காங்க, உயர் அதிகாரிகள் உங்களை வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம், அதெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லை சாமி, என் பாஸ் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, என்னுடைய மேனேஜர் எனக்கு சரியாக சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் இவையெல்லாமும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் நம்ம பரிகாரத்தை சரி பண்ணலாம், அதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது. ஸோ உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும், உத்தியோகங்கள் கிடைக்கும், மெயினாக வருமானம் அதிகரிக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கவலை வேண்டாம் விருச்சிக ராசி நேயர்களே. அதே போலத்தான் திருமண உறவுகள், மெயினாக குடும்ப பெண்கள், அந்த குடும்ப பெண்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கணவன் சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கலாம், இல்லை மனைவி கேட்காமல் இருக்கலாம், கணவன் மனைவி இடையே வரக்கூடிய வேறுபாடுகளை, கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அது உறவு முறைகள் பிரிஞ்சு இருக்கலாம், அல்லது டிவோர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கலாம். இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் மறைமுகமான பிரச்சனையாக இருக்கலாம், வசியமாக இருக்கலாம், மாந்திரிக தோஷமாக இருக்கலாம், சொத்து தகராறுகள், இடப்பிரச்சனைகள். அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அவை எல்லாவற்றுமே பரிகாரங்கள் மூலமாக தீர்வுகள் காணுவது சிறப்பாக இருக்கும் விருச்சிக ராசி நேயர்களே. அதே போலத்தான் திருமண யோகங்கள் கைகூடும். 35 வயசு 38 வயசு ஆகுது சாமி, பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, நிச்சயமாக கவலைப்படாதீங்க விருச்சிக ராசி நேயர்களே, திருமண யோகங்கள் கைகூடும். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, இந்த மாதம் ஆனி மாதம் ஒரு மகிழ்ச்சியான மாதமாக உங்களுக்கு அமையப்போகுது. இப்போ தான் குரு பயிற்சி நடந்திருக்கு, குரு பகவான் 6ல் மறைஞ்சிருக்கிறாரு. தனுசு ராசிக்கான கஷ்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, தனுசு ராசி என்பர்கள், நிறைய தனுசு ராசி என்பர்கள் ஒரு விதமான சிரமங்களில் கஷ்டங்களில் இருப்பது எனக்கு தெரியும். குறிப்பாக நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அல்லது வியாபாரத்தில் ஒரு கட்டு போட்ட மாதிரி, ஒரு மந்திர கட்டு போட்ட மாதிரி இருக்குது சாமி. நல்லா நடந்துக்கிட்டு இருந்த பிஸ்னஸ்ஸு, நல்லா நடந்துக்கிட்டு இருந்த வியாபாரம் இப்போ அப்படி டல் அடிக்குது. வியாபாரமே ஒரு கட்டு போட்ட மாதிரி இருக்குது. ஒரு வியாபாரத்தில், ஒரு பிஸ்னஸில் ஒரு முன்னேற்றங்கள் இல்லை.
இந்த மாதிரியான ப்ராப்ளம், இந்த மாதிரியான ட்ரபிள்ஸ் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை தனுசு ராசி நேயர்களே. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, குரு பயிற்சி நடந்திருக்கு. குரு 6ல் மறைந்தாலுமே கூட உங்களுக்கு 2, 12ங்கிற பாவங்களை அந்த குரு பகவான் பார்க்கிறார். எல்லாத்தையும் விட தனுசு ராசிக்கு ஒரு டாப்பு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். எல்லாத்தையும் தூக்கி தூரப்படுங்க சார் நீங்கள் அந்த கஷ்டமாக இருக்குது, இந்த கஷ்டமாக இருக்குது, கடனாக இருக்குது, குடும்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாம் நீங்கள் என்ன வேணாலும் கம்ப்ளைண்ட் சொல்லுங்கள், நான் காதிலே வாங்க மாட்டேன். வருமானம் உங்களுக்கு ஒழுங்காக வருதா? வருமானம் இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்கா? பரவாயில்லையா? ரைட், ஓகே சார், பரவாயில்ல. அப்புறம் என்ன சார், இதை வச்சு எல்லாத்தையும் சமாளிக்கலாம். அப்போ தனுசு ராசி நேயர்களே, குரு பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க, சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஒரு ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு கவர்மெண்ட் அதிகாரியாக இருப்பார், அவர் சின்னதாக ஏதாவது பணம் காசு கொடுத்து வாங்கக்கூடியவராக இருப்பார், இல்லை வேறு எதுவும் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க, இல்லை அவங்க வீட்டில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அதே போல் ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவங்க, ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்தக்கூடிய, ஒரு லாட்ஜ் ரெசிடென்சி வச்சு நடத்தக்கூடியவங்க, ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், விவசாயிகள். ஆனால் எனதருமை விவசாய பெருமக்கள். அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃப்ளவர்ஸாக இருக்கலாம், அல்லது கார்மெண்ட்ஸாக இருக்கலாம், லெதர்ஸாக இருக்கலாம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒரு சின்ன சின்ன கடைங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, வெல்டிங் ஷாப்பாக இருக்கலாம், ஒர்க் ஷாப்பாக இருக்கலாம், மெக்கானிக் ஷாப்பாக இருக்கலாம். அதுபோல் சின்ன சின்ன பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், சுய தொழில் செய்யக்கூடியவங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடியவங்க, கெமிஸ்ட்ரி லைனில் இருக்கக்கூடியவங்க, ப்ரொடக்ஷன்ஸ் லைனில் இருக்கக்கூடியவங்க, சின்ன சின்ன கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, பில்டர்ஸ் அந்த லைனில் இருக்கக்கூடியவங்க, ப்ரமோட்டர்ஸு. அப்போ தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, ஸ்கூல்ஸாக இருக்கலாம், காலேஜஸாக இருக்கலாம், டியூஷன் சென்டராக இருக்கலாம், ப்ளே ஸ்கூலாக இருக்கலாம், எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஆடிட்டர்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், அப்போது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட், கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம், டெக்ஸ்டைல்ஸாக இருக்கலாம், தறி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மில்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, கால்நடை பண்ணைகள். அப்போ தனுசு ராசி நேயர்களே, குரு பகவான் உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், உங்களுக்கு தொழிலில் என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் கவலை வேண்டாம். அதெல்லாம் சின்ன சின்ன பரிகாரங்கள் மூலமாக சரி பண்ண முடியும். அதற்கான நல்ல நேரம் துவங்குகிறது. இந்த ஆனி மாதத்திலிருந்து அந்த தொழில் நிறுவனங்கள் எல்லாம், தொழில் ஸ்தாபனங்கள் எல்லாம் நல்ல முறையில் ஒரு முன்னுக்கு வருவதற்கு, ஒரு வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் வருகிறது எனதருமை தனுசு ராசி நேயர்களே. அப்போ உங்களுடைய பிறகு எனக்கு தொழில் சரியாக இல்லை சாமி, எனக்கு தொழில் சரியாக அமையலை, எனக்கு தொழில் நல்லா நடந்துக்கிட்டு இருந்தது, ஏதோ ஒரு யாராவது செஞ்சுட்டாங்க, அல்லது ஏதோ ஒரு கட்டு போட்டாங்க சாமி, என் தொழில் கட்டுப்பட்டு நிற்குது, வியாபாரமே இல்லை, இந்த மாதிரி உங்கள்கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை பார்க்கின்ற பொழுது கால நேரம் உங்களுக்கு எப்படி இருக்குது, எந்த கிரகம் உங்களை போட்டு அமுக்குது, என்ன உங்களுக்கு கெடுதல் செய்யுது அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அந்த கிரகத்துக்குரிய பரிகாரங்கள் செய்வீர்களேயானால், செய்வோமேயானால் நிச்சயமாக உங்கள் வியாபாரம் சூடுபிடிக்கும், வியாபாரம் சிறப்பான முறையில் இருக்கும். அதே போல் தான் உத்தியோகம். எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, எனக்கு இப்போ தான் வேலை சரியில்லாமல் போச்சு. ஸோ வேலை வாய்ப்புகளை இழந்திருப்பீர்களேயானால் நிச்சயமாக எனதருமை தனுசு ராசினியர்களே வேலை உத்தியோகம் கிடைக்கும். அதே போல் வேலை செய்கிற இடத்துல ஒரு ஹையர் ஆஃபீஸர் ப்ராப்ளம், ஒரு மேனேஜர் ப்ராப்ளம், ஒரு பாஸ் பேச மாட்டேங்கிறாரு, ரிப்போர்ட் பண்ணுறாரு. ஏன்னா இப்போல்லாம் ஐடி ஃபீல்டு ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஐடி ஃபீல்டு ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஐடி ஃபீல்டுன்னு இல்லைங்க, எல்லா சப்ஜெக்ட்டுமே. பேங்க் எடுத்துக்கோங்க, பேங்க் ஃபீல்டு ரொம்ப மோசமாக இருக்குது. ஆமாம், அவங்கள ஒர்க் பண்ணுறவங்கள கேட்டால் தான் தெரியும். ஃபைனான்ஸ், ஏன்னா குரு 6ல் போய் பறந்துட்டார். அதே போல் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம்,
ஒரு ஹையர் ஆஃபீஸராக நல்ல ரேங்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். மாதம் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். ப்ரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ எனிஒன். அப்போ உத்தியோகம் செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவை எல்லாமே கூட இந்த குரு 10 பார்த்து 9ஆம் அதிபதி 8ல் மறைவு, 2வது 12 லாபஸ்தானாதிபதி 8ல் மறைவு, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல உத்தியோகத்தையும் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ இதெல்லாம் பேசிக் என்ன, உங்களுடைய பர்த் சார்ட், பிறப்பு ஜாதகம். அப்போ உங்கள் பர்த் சார்ட்டை கொண்டு அதுக்கு ஒரு அந்தந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன சின்ன சின்ன சூக்ஷ்மங்கள், ஸோ அதையெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் செய்வீர்களேயானால் நிச்சயமாக இந்த ஆனி மாதம் நல்ல மாதமாக அமைகிறது. அதே போல் திருமண யோகங்கள், முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், 35 வயசு 38 வயசாகிடும் கல்யாணம் ஆகலை, வயோதிக திருமணங்கள், கவலை வேண்டாம். தனுசு ராசி என்பவர்களே, திருமண யோகங்கள் கைகூடும். குழந்தை பாக்கியம், குடும்பம், இவையெல்லாம் சிறப்பான முறையில் உங்களுக்கு இருக்கும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி என்பர்களே, இந்த மாதம் ஆனி மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது. குறிப்பாக மகர ராசியாக நீங்கள் இருப்பீர்களேயானால், மகர ராசி என்பர்களே, இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு படிப்படியாக ஒரு நல்ல நிகழ்ச்சிகள், நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும். தொலைதூரத்திலிருந்து உங்களுக்கு நல்ல மங்களகரமான செய்திகள் உங்கள் காதுக்கு வந்து சேரும். நீங்கள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி செய்த முயற்சிகளாக இருக்கலாம், அல்லது நிறைய நாள் ட்ரை பண்ணி விட்ட நிகழ்ச்சிகளாக இருக்கலாம். அதெல்லாம் நமக்கு நடக்காதுன்னு விட்ட நிகழ்ச்சிகள்லாம் இப்போ ஆக்டிவேட் ஆகும். காரணம், குரு பார்க்க கோடி நன்மை. இப்போ தான் குரு பெயர்ச்சி நடந்தது, இந்த வைகாசி மாதம் தான் நடந்தது, இப்போ ஆனி மாதம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த குரு எப்போ மகர ராசியை உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பித்தாரோ அன்னிலேருந்தே உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அற்புதமான வளர்ச்சி, ஒரு உண்மையான வளர்ச்சி. நிறைய மகர ராசி அன்பர்கள் பணங்காசுகளை ஏமாந்தது மட்டுமல்ல, பணங்காசுகளை இழந்தது மட்டுமல்ல, தன்னுடைய கௌரவத்தை, குடும்பத்தை, உத்தியோகத்தை, தொழிலை, சேமிப்புகளை, சொத்து பத்துக்களை, நிறுவனங்களை, இப்படியெல்லாம் நிறைய விஷயங்களை மகர ராசி அன்பர்கள் இழந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு மகர ராசி அன்பரோடு நம்ம நெருங்கி பழகிறோம். நமக்கு வரக்கூடிய நிறைய ஃபோன் கால்ஸ் பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களாக தான் இருக்கிறாங்க. இப்போ கூட நம்ம கோயம்புத்தூர் பக்கம், அன்னூர் பக்கம் பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல குடும்பம், ஒரு தொழில் நிறுவனம், அந்த தேங்காய் நாரெல்லாம் வச்சு பண்ணக்கூடியவங்க, அது ஒரு நிறுவனமாக வச்சு செய்யக்கூடியவங்க, நல்லா ஜம்முன்னு ஓஹோன்னு இருந்திருக்கிறாங்க. மகர ராசி ஜம்முன்னு இருந்திருக்கிறாங்க, ஓஹோன்னு இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஏதோ அறிமுகம் இல்லாமல் ஒரு ஆசாமி வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டார். அதில் போடுங்க இதில் போடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஸ்பாயில் பண்ணிட்டு போயிட்டார். இப்போ இருக்கிற வீடு கொஞ்சம் மட்டும் சொத்து பத்துகள் மட்டும் அவங்கள்ட்ட இருக்குது. அப்படியே அம்பாள்கிட்ட வந்தாங்க, வாராகிட்ட வந்தாங்க. அம்பாளுடைய அனுகிரகம் இன்றைக்கி எல்லாத்தையும் அப்படி கட்டு போட்டு அதை காப்பாற்றி கொடுத்துருக்குறோம். அப்போ மகர ராசி என்பர்களே, இழப்பதற்கு இனி ஒன்றுமில்லை. பேர் புகழா கௌரவமாக போச்சு சாமி, வருமானமாக போச்சு சாமி, உத்தியோகமாக பிரச்சனை சாமி, தொழிலாக டல்லாகிடுத்து சாமி, பணங்காசாக இருந்ததை மட்டும் கொடுத்துன்னு வரல சாமி, ஏமாத்துறான் சாமி. பணங்காசை கொடுத்து ஏமாந்துருக்கீங்களா, தரமாட்டுறாங்களா, கொடுத்த காசை இல்லைன்னு சொல்கிறானா, கவலைப்படாதீர்கள் மகர ராசி என்பவர்களே. நீங்கள் கொடுத்த காசு உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உழைச்ச காசு அது வீண் போவாது, உங்களை தேடி வந்து சேரும். அதுக்கான வழிமுறைகள் உண்டு. அப்போது மகர ராசி என்பவர்களே, கடந்த கால கஷ்டங்கள் எல்லாம் விலகி, ஒரே வரியில் உங்களுக்கு சொல்லணும்னா இந்த ஆனி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, கடந்த கால கஷ்டங்கள் எல்லாம் விலகி நல்ல முறையில் ஒரு வளர்ச்சிக்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், அந்த வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கணும், நீங்கள் என்ன மாதிரியான
வெற்றிகளை நீங்கள் தேட வேண்டும் என்று சொன்னால் மகர ராசி அன்பர்களே, அது உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். குறிப்பாக வாராகி வழிபாடு செய்வது சிறப்பு. அமாவாசை அன்றைய தினம் அகோர வீரபத்ர சுவாமியை வழிபாடு செய்வது சிறப்பு. மகர ராசி அன்பர்கள் இரவு பொழுதிலே, அதாவது அது அஷ்டமியாக இருக்கலாம், நவமி, அஷ்டமி, நவமி மற்றும் துவாதசி, அதே போல் அமாவாசை போன்ற இரவு பொழுதிலே ராத்திரி 8 மணிக்கு மேலே அகோரமூர்த்தி அகோர வீரபத்ர சுவாமியை வழிபாடு செய்வது சிறப்பு. பக்கத்தில் ஏதாவது வீரபத்திரம் கோயில் இருந்ததுன்னா வீரபத்திரம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். வீரபத்திரம் கோயில்னா அய்யனார் கோயிலுக்கு போகலாம். அய்யனார் கோவிலுக்குனா மதுரை வீரங்கோவிலுக்கு போகலாம். மதுரை வீரங்கோவில் இல்லைன்னா சுடலமாட சாமி கோவிலுக்கு போகலாம். இதெல்லாம் ஒரே ரூபம்தான், பேர் தான் வேறு வேறு, கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கும். காலபைரவர் கோவிலுக்கு போகலாம். அப்போ இந்த மாதிரியான எளிமையான பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் இந்த ஆனி மாதம் உங்களுக்கு நல்ல வெற்றியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. அதே போல் மகர ராசி அன்பர்களே, தொழிலை பொறுத்தவரையில் தொழில் சிறப்பானதாக அமையும். 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மகரத்துக்கு 10ஆம் வீடு தனுசு. அந்த தனுசு ராசியை சனி பகவான் பார்க்கிறார். சூரியனுடைய தொடர்பு ஏற்படுது, சுக்கிரனுடைய தொடர்பு ஏற்படுது. சனியும் சூரியனும் இணைந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார்கள். குறிப்பாக அரசு அதிகாரிகள், அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதாவது ரோடு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவங்க, டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, கனிம வளங்கள் எடுத்து செய்யக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட்டு லாரியில் இதெல்லாம் வச்சு செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே எந்த மகர ராசியாக இருப்பீர்களே ஆனால் அவங்களுக்கெல்லாம் இந்த ஆனி மாதம் நல்ல ஒரு வருமானம் மிகுந்த மாதமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்ல, மகர ராசி அன்பர்களே, குடும்பம் சிறப்பானதாக இருக்கும். நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஒரு சில கஷ்டங்கள் இருந்திருக்கும், குடும்பத்தில் ஒரு பிரிவுகள் இருந்திருக்கும், கணவன் மனைவிடைய ஒரு ட்ரபிள்ஸ் இருந்திருக்கும், பிரச்சனைகள் இருந்திருக்கும், பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கும், பசங்க சொல்கிற பேச்சு கேட்டுருக்கிற மாட்டாங்க. ஃபேமிலி கொஞ்சம் ஒரு ஸ்பாயிலாக இருக்கும், செதஞ்சு போயிருக்கும். அப்போ அந்த மாதிரியான கஷ்டங்கள், குடும்ப கஷ்டங்கள் இருக்குமே ஆனால், உறவு முறைகளில் கஷ்டங்கள் இருக்குமே ஆனால், அல்லது வேறு ஏதேனும் உறவு முறைகள் சொந்த பந்தங்களால் வந்த செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள் அந்த மாதிரி ஏதேனும் இருக்குமே ஆனால், நிச்சயமாக எனதருமை மகர ராசி நேயர்களே, சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்வது மூலமாக அவையெல்லாம் உங்களுக்கு விலகும். இறுதியாக திருமண யோகத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் திருமண யோகங்கள் கைகூடும். குறிப்பாக தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், முதல் திருமணம், 2வது திருமணங்கள், இன்னும் சொல்லப்போனால் வயோதிக திருமணம், 35 வயசாகுது, 38 வயசாகுது பொண்ணுக்கு 40 வயசாகுது சாமி, இன்னும் கல்யாணம் நடக்கல. அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை மகர ராசினியர்களே. நிச்சயமாக பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமண யோகங்கள் கைகூடும். கும்பராசி அன்பர்களே, இந்த மாசி மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது. ஒரு பக்கம் இது நாள் வரையில் கொஞ்சமாவது குரு பகவானுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருந்தது. அதே போல் அந்த குரு பகவான் 4-10 கேந்திரஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார். இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நல்ல ஒரு கிரக அமைப்பு, ஒரு பாசிட்டிவான விஷயம், ஒரு நன்மை தரக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ராசிக்கு 7 குடையவன் 5ஆம் பாவத்தில் அமைந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, பாக்யாதிபதி 9 குடையவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் உங்களுக்கு 5வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க. 4, 9 குடையவன், அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. அப்போ கும்ப ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களை பொறுத்த வரையிலும் ஒரு நல்ல மாதமாக, ஒரு வருமானம் வரக்கூடிய மாதமாக அமைகிறது. இதெல்லாம் ஒரு பக்கமாக இருக்கட்டும். கும்பராசிக்கு தொழில் எப்படி இருக்கும், தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே.
உங்களுடைய தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10வது வீடு விருச்சிக ராசியை குரு பகவான் பார்க்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை. உங்களுக்கு 1000 கஷ்டங்கள் இருக்கலாம், 1008 கஷ்டங்கள் கூட இருக்கலாம். ஆனால் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் இந்த ஆனி மாதம் சிறப்பானதாக இருக்கும். உங்கள் தொழிலில் என்னெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கோ, என்னால் பிஸ்னஸே பண்ண முடியல சாமி, ஒரே ட்ரபுளாக இருக்குது, அவன் மிரட்டுறான், இவன் மிரட்டுறான், இவன் இப்படி வீடு காலி பண்ண சொல்கிறாங்க, கடையை காலி பண்ண சொல்கிறாங்க, அல்லது ஹவுஸ் ஓனர் பிரச்சனை பண்ணுறாங்க, இல்லை எதனும் வாடகையை உயர்த்துகிறாங்க, அப்படி இல்லைன்னா பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம், அப்படி இல்லைன்னா வம்பு வழக்கு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எனி ப்ராப்ளம், எனி ட்ரபிள்ஸ், நீங்கள் என்ன வேணாலும் காரணம் சொல்லுங்கள். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச கும்பராசி என்பர்கள் நிறைய கஷ்டங்களை பட்டுட்டாங்க. குறிப்பாக சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க, சின்ன சின்ன உத்தியோகம் செய்யக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சிறு சிறு கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, மெயினாக கம்பெனிகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, தொழில் நிறுவனங்களை நடத்தக்கூடியவங்க, ஒரு ஹோட்டல் பிஸ்னஸாக இருக்கலாம். இப்போ கூட இந்த ஆற்காடு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது சாமி பிஸ்னஸ். 3 கடை இருக்குது, இங்கே பக்கத்தில் 3 கடை வச்சுருக்கோம். பிஸ்னஸ் சிறப்பான முறையில் இருந்தது. இப்போ கொஞ்சம் தொழில் கம்மியாக இருக்குது சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு லக்ஷ்மி குபேர பூஜை, ஒரு ஹோமங்களும் செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம். அப்போது இந்த மாதிரி தொழில் ஒரு ஹோட்டல் வச்சு ஹோட்டல் பிஸ்னஸாக இருக்கலாம், சின்ன சின்ன கடைகளாக இருக்கலாம், ஒரு காய்கறி கடைகளாக இருக்கலாம், ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஒரு ஷோரூமாக இருக்கலாம், பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், பில்டர்ஸாக இருக்கலாம், டெவலப்பர்ஸாக இருக்கலாம், ப்ரொமோட்டராக இருக்கலாம், கனிம வளங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போது கும்பராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். ஏன் இன்னும் சொல்லப்போனால் குரு எங்கள் செவ்வாயுடைய வீட்டை பார்க்குறாரு. கெமிக்கல்ஸ், கெமிஸ்ட்ரி, அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, அது சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபார்மா, மெடிக்கல்ஸ், அதே போல் டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள். அப்போ நீங்கள் எந்த தொழில், ஷேர் மார்க்கெட்டு, நிறைய சொல்லிகிட்டே போகலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், கார்மெண்ட்ஸு. அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். எனதருமை கும்ப ராசி நேயர்களே, இந்த மாதம் ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் அடுத்து வரக்கூடிய இன்னும் கூட ஒரு 1 இயர் நீங்கள் கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். பிஸ்னஸ் நல்லா இருந்ததுன்னா இன்கம் நல்லா, உங்கள் வருமானம் சிறப்பானதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்கம் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அந்த லோன், அந்த கடன் சுமைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த ஆனி மாதம் ஓவரலாக நம்ம கும்பராசிக்கு என்ன சொல்லலாம்னா, கடன் சுமைகள் குறையக்கூடிய மாதமாக அமைகிறது. கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே. இந்த மாதம் நான் லோனுக்கு என்ன பண்ணுவது தெரியலையே, இஎம்ஐக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, பட்ஜெட் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி, நூல் போட்டு கட்டி வைக்கிறவங்களா நீங்கள்? கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் பிரச்சனை என்னென்னு நான் ரொம்ப லோயர் லெவலில் சொல்கிறேன். ஏன்னா நிறைய அன்பர்கள் எனக்கு ஃபோன் போட்டு கேட்குங்க, சாமி நீங்கள் எல்லாமே ஒரு பெரிய குடும்பமாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அல்லது அரசு அதிகாரிகளாக இருக்கலாம்னு சொல்கிறீங்களே, சின்ன சின்ன தொழிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. அதனால் நம்ம அப்படியே இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பற்றி நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போது ஒரு பெரிய பெரிய குடும்பமாக இருந்தால் அது என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது பொதுவாக கும்பராசின்னு சொல்லிட்டாலே அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, எதெல்லாம் அவங்க இழந்திருப்பாங்க, எவராலும் தர முடியாத, ஈடுகட்ட முடியாத இழப்புகளை எல்லாம் எனதருமை கும்பராசி என்பவர்கள் இழந்திருப்பார்கள். அதெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையில் இருக்கக்கூடிய எனதருமை கும்பராசி நேயர்களே, உங்கள் பிரச்சனைகள் குறைய போகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல் தான் உத்தியோகம்.
எந்த வேலையாக இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, ட்ரபுள் இருக்கா, எளிமையான பரிகாரங்கள் உங்கள் ஜாதகத்தை கொண்டு எளிமையான பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் அந்த பிரச்சனைலாம் நீங்கள் விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவன் எதிரி எவ்வளோ பெரிய ஆளாலும் சரிதான், உங்களால் வின் பண்ண முடியும். வாராகி ஜெயிச்சு காட்டலாம் நீங்கள். அதே போலத்தான் திருமண யோகங்கள். 35 வயசாகுது, 38 வயசாகுது, 40 வயசாகுது, பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. 40 வயசில் பொண்ணு இருக்கா, கவலைப்படாதீங்க. நிச்சயமாக திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் தடைப்பட்ட திருமணங்கள், அதே போல் குடும்ப பிரச்சனைகள். நல்லா நெருங்கி பழகிட்டு இருப்பாங்க, 10 வருஷமாக 12 வருஷமாக பழகிட்டு இருக்கோம் சாமி, திடீர்னு பேச்சுவார்த்தை நிப்பாட்டிட்டாங்க, வேணான்ட்டாங்க. அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மீன ராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆனி மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது. வைகாசி மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். நிறைய வெளியிலலாம் போயிட்டு வந்திருப்பீங்க, ஊருக்கெலாம் போயிட்டு வந்திருப்பீங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு சென்றிருக்கிறோம். அதே போல் இந்த ஆனி மாதமும் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களோடு பிள்ளைகளை பற்றி அவங்களுக்காக கொஞ்சம் உழைக்கிறது, அவங்களுக்காக சில வேலைகளை செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு குடும்ப மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான மாதமாக மீனராசிக்கு அமைகிறது. இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் உங்கள் கணவரிடத்தில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கொஞ்சம் அவங்கள இன்னும் நல்லா கவனிச்சிக்க வேண்டிய கிட்ட இருந்து கவனிப்பீர்களே ஆனால் இன்பம் அதிகம், ஒரு வாழ்க்கையில் இன்பம் மகிழ்ச்சி கைகூடும், அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பாக அது அமைகிறது. அதே போல் உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிகம் கவனம் செலுத்தணும். ஸோ டாக்டரோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ ஒரு ட்ரீட்மெண்ட் சொன்னாங்கனாக்கா அதை நீங்கள் நிச்சயமாக கடைபிடிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு வெந்நீர் இவ்வளோ குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கணும். அப்போ தான் அந்த ஹெல்த் ஒரு கண்ட்ரோலில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பிபி இருக்குது, சுகர் இருக்குது, கரெக்டான அந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ மீன ராசி அன்பர்களே, இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் சிறப்பான மாதமாக அமைகிறது. சரி, வருமானம் எப்படி இருக்கும்? ஒரு வருமானத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தொழில் ஸ்தானமாக இருக்கக்கூடிய தனுசு ராசி, இதனால் வரையில் குருவுடைய பார்வை இருந்தது. நிச்சயமாக உங்களுக்கு பிஸ்னஸ் நல்ல முறையில் இருந்திருக்கும். லாஸ்ட் இயர்லாம் கொஞ்சம் வருமானம் சிறப்பானதாகவே இருந்திருக்கும். அதை காட்டிலும் இந்த மாதம் வருமானம் சிறப்பானதாக இருக்கும், நல்ல வருமானம் இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் எனதருமை மீன ராசி என்பர்கள் தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கும், உழைப்புக்கு ஏற்ற வகையில் உங்களுக்கான ஊதியம், உங்களுக்கான வெற்றி, அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய மீனராசி அன்பர்களை நம்ம பார்க்குறோம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அல்லது பிஸ்னஸ் நல்லா நடந்திருக்கும், அந்த பிஸ்னஸை நம்பி அவங்க கடன் வாங்கியிருப்பாங்க. இப்போ திடீர்னு அந்த பிஸ்னஸ் டல்லாக இருக்கும். அப்படி இல்லாட்டி ஒரு ஜாபு, ஸ்டாண்டர்ட் ஜாபாக இருக்கும், மாதம் ஒரு 1.5 லட்ச ரூபா சம்பளம், 2 லட்ச ரூபா சம்பளம்னு இருக்கும். வீட்டில் 2 பேரும் சம்பாதிப்பாங்க, ஒரு 80 லட்ச ரூபா கடனை வாங்கிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஜாப் போயிடும். ஸோ மீன ராசியாக இருக்கும்போது திடீர் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். சொல்லாமல் கொள்ளாமல் எங்களுக்கு செஞ்சுட்டாங்க சாமி, திடீர்னு இப்படி லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க, அந்த மாதிரி அதாவது திடீர்னு ஏற்பட்ட இழப்புகள், பாதிப்புகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம். மீன ராசி என்பது கவன சிதைவுகள் இருக்கக்கூடாது. கோபப்படாதீங்க. முதல்ல ஏதாவது அந்த டைவர்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்குமே ஆனால் கோபப்படாதீங்க, நிதானமாக இருங்க. கவன சிதறல்கள் ஏற்படக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நீங்கள் நடந்துக்கணும். அதை கொஞ்சறது அந்த வேலை அங்கே இருக்கக்கூடாது. அப்போ மீனராசி என்பர்களே, அந்த கவன சிதறல் வேலை செய்கிற இடத்துலையோ தொழிலையோ கவன சிதறல்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. முதல்ல கான்சன்ட்ரேஷன், ஏன்னா உங்களை டைவர்ட் பண்ணுறது தான் அங்கே பெரிய பாயிண்ட்டாக இருக்கும். கிரகங்கள் உங்களை டைவர்ட் பண்ணும், ஒரு வேலை செய்ய விடாமல் உங்களை டைவர்ட் பண்ணும்.
அப்போது நீங்கள் அந்த உங்களுடைய ஃபோக்கஸ் பூரா நீங்கள் உங்கள் தொழிலையோ உங்கள் உத்தியோகத்திலேயோ சிறப்பாக இருக்குமே ஆனால், முழு கவனத்தோடு செய்வீர்களேயானால் 50% பிரச்சனைகள் குறையும். இதெல்லாம் சின்ன சின்ன தாந்திரீக பரிகாரங்கள்னு சொல்லுவாங்க. ஒரு கிரகம் இருக்குன்னா அது எந்த பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அறிஞ்சு அந்த கிரகம் சுட்டி காட்டக்கூடிய தவறுகளை திருத்துவோமே ஆனால் பாதிப்புகள்லேருந்து வெளியே வரலாம். இவ்வளோதான் கான்செப்ட், இவ்வளோதான் ஃபார்முலா. அப்போ மீன ராசி என்பவர்களை இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான மாதமாக அமைகிறது. தொழில் சிறப்பானதாக இருக்கும், உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், உள்நாட்டு வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நிறைய ட்ரபுள்ஸ் இருக்கலாம். மெயினாக உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ், உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை எதுவும் கார்னர் பண்ணலாம், ட்ரபுள் பண்ணலாம். அல்லது ப்ரொமோஷன்ஸு, அதுக்காக கொஞ்சம் உங்களை கொஞ்சம் மட்டம் தட்டி வைக்கலாம். இல்லை எதனா பேட் ரிப்போர்ட்ஸ் அவங்க சப்மிட் பண்ணலாம், அல்லது வேலை விட்டு நீக்கலாம். இப்போ இந்த மாதிரியான வேலை செய்கிற இடத்துல பாஸ் என்கிட்ட பேசலை, என் மேனேஜர் என்கிட்ட பேசலை, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக மீனராசி என்பவர்களை ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உடனடியாக அதுக்குரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அப்போ இதுக்கெல்லாம் வேலை உத்தியோகம் இதெல்லாம் சிறப்பாக அமையணும்னா சக்கரத்தாழ்வார் வழிபாடு, அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா வராக சுவாமி வழிபாடு, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, இதெல்லாம் அந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தை சிறப்பானதாக மாற்றி தரக்கூடியதாக அமையும். அதே போல் நிறைய மீனராசி என்பவர்களுக்கு பண பிரச்சனைகள், பண தேவைகள் அல்லது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்கும். கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீனராசி என்பவர்களே. இந்த மாதம் கடன் சுமை அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இஎம்ஐயோ ஏதோ ஒன்று கட்ட வேண்டியது இருக்குன்னா நிச்சயமாக இந்த மாதம் நீங்கள் சமாளிப்பீங்க, கட்டுவீங்க, நல்லதே நடக்கும். நீங்கள் ஒரு பணம் உங்களுக்கு வரணும் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க, ஒரு லோன் அப்ளை பண்ணுறீங்க, நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி லோன் கிடைக்கணுமா, இப்போ அதுக்கும் பரிகாரங்கள் உண்டு. சிவபெருமானுக்கு ஒரு இளநீ அபிஷேகம் பண்ணுறது, ஒரு வில்வஜல அபிஷேகம் பண்ணுறது, இல்லை ஒரு தேன் அபிஷேகம் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். இல்லை ஒரு பணங்காசு கொடுத்து ஏமாந்துட்டீங்க, ஒரு 40 லட்ச ரூபா கொடுத்த சாமி கொடுத்து வச்சுருக்கேன், அவங்க என்கிட்ட முடிஞ்சால் வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. அந்த கொடுத்ததுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மாதிரி கொடுத்த பணம் கூட வாங்கிறதுக்கு அதுக்கு நல்ல பரிகாரங்கள் உண்டு. நிறைய விஷயங்கள் சப்ஜெக்ட்லாம் அதுக்கு இருக்குது. அதே போல் குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், குடும்பமும் பிள்ளைகள் பிரச்சனைகள், பசங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது, பொண்ணு ரொம்ப குஞ்சின்னு இருக்கிறது, இந்த மாதிரியான உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பசங்க சொல்கிற பேச்சை கேட்கல, பொண்ணு சொல்கிற பேச்சை கேட்கல, புரிஞ்சுக்காமலே இருக்குது. அப்போது தேவையில்லாத குடும்பத்துக்கு எதிரான சூழ்நிலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு, குடும்ப கஷ்டம் தெரியாமல் இருக்குது. இந்த மாதிரியான பிள்ளைகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் சரி பண்ண முடியும். அதெல்லாம் அம்பாள், வாராகி அம்பாள் இருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டு. மீன ராசி என்பவர்களே நிறைய சப்ஜெக்ட். அதே போல் திருமணங்கள், 35 வயசு 38 வயசு 40 வயசு அது பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. எத்தனையோ பேர் சொல்கிறாங்க 40 வயசு அது பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. இதெல்லாம் ஜாதக கோளாறு தான். நான் இப்போ எடுத்த உடனே நம்ம கேட்கவே மாட்டோம், நான் காளஹஸ்தி போயிட்டு வந்துட்டேன் சாமி, அப்போ ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலை? காளஹஸ்தி போயிட்டு வந்தால் கல்யாணம் ஆகணுமா? அப்போ நீங்கள் ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலை? இவங்களே கேள்வி கேட்டு இவங்களே பதில் சொல்லி இவங்களே ஏமாற்றிக்கிறது. நான் வேறு எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறது. 40 வயசு வரல ஒருத்தர் பொண்ணை வச்சுருக்காங்கன்னா நம்ம அவங்கள என்னன்னு சொல்கிறது? கண்டிஷன் வேறு போடுவாங்க அதில். அதனால் நம்ம வயோதிக திருமணங்கள் இருக்குமே ஆனால் வயோதிக திருமணங்கள் நடந்தேறும்.